உரியவர் என்பதில் சிறிதேனும் ஐயமில்லை. வரவேற்பு நடனம் நிகழ்த்திய மாணவிக்கு மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கி கொள்கின்றோம். பொய் சொன்ன பெத்தவளே உம்பெருமை ஒத்தவரி எழுதலையே ஊரெல்லாம் மகமேற்று காகிதத்தில் அவன் எழுத்து உன் கீர்த்தி ஒத்தவரி செல்லலையே எழுதவோ படிக்கவோ ஏழாத தாய் பத்தி எழுது என்ன லாபம் என்று எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குலமகளே என்னை புறந்தள்ள இடுப்பு வழி கொடுத்தவளே வைரமுத்து பிறப்பான வயிற்றில் நீ சுமந்ததில்ல வைரமுத்து பிறப்பான வயிற்றில் நீ சுமந்ததில்ல வயிற்றில் நீ சுமந்தது ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு விட்டம் இடப்பக்க கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுக்க பிறந்தவனோ களவான பிறந்தவனோ தரணியான வந்திருக்கும் தாசில்தார் வந்தானோ இந்த விவரங்கள் ஏதெங்கும் அறியாம நெஞ்சூட்டி வளர்ந்த உன்னை நினைச்சா அழிவ வரும் கதகதல் கழிப்பிட்டி கழிப்புள்ள உளி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கழிவு வருவாயும் இளமான இளஞ்சூடு இன்னும் மண்டையில மசமசன நிக்குதமா கொத்தமல்லி வறுத்து வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு கும்மி நீ அரைச்சு கொழகொழன்னு குழம்பு வடிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தருமணம் மணக்கும் கறி குழம்பு மேல மெனக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சிலூரும் தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய்யொழுகும் கருவாடு வேலொழுகும் வறுமையில நாம பட்ட வழி தாங்காம பேனா எடுத்தேன் வரவரிஞ்சும் விச்சரிச்சேன் பாசமுள்ள வேலையில காசு பணம் வந்து சேரலையே காசு பணம் வந்த வேலையில பாசம் வந்து சேரலையே கல்யாண நான் செஞ்சு கதையிட்டு நிக்கையில பெத்த அப்பன் வந்து சென்னைக்கு சொத்து எழுதி போன பின்னே 5-6 வருஷம் நாசமுகம் காணாம பிள்ளவனம் பித்தாச்சே பெத்தவனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கடைசியில கைவிட மாட்டான்னு நீ நம்பலையே வைகையில் ஊர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழுக கைவிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு உள்ளையுண்டு எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு உள்ளையுண்டு உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேறு தாயுள்ளா. நன்றி. சிறப்பு விருந்தினர்களை மேடை கலைத்தல். மௌனத்தின் உருவானவர் எளிமையின் இருப்பிடம் சலசல உலகில் அவரின் மௌனம் ஆழமானது. ஜேசிஐ பெருந்துறை பள்ளியின் செயலர் சி ஜேசி உதயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அறிவெனும் விளக்கேற்றி அன்பால் வழிகாட்டி உலகுவெனும் புத்தகத்தில் சுய அறிவு கொண்டு மாணவர்களை வழிநடத்தும் தாரிகை ஜேசிஐ பெருந்துறை நிலையத்தின் செக்ரட்டரி ஜேசி தாரணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தன்னலம் மறந்து தன்மைகள் அறிந்து தன்னிடம் உள்ளவர்களை தட்டி கொடுக்கும் தன்னிகர் இல்லாதவர் ஜேசிஐ பெருந்துறை பிரசிடென்ட் ஜேசி பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அறிவிக்கும் விளக்கேற்றி அன்பால் வழிகாட்டி வெற்றி பாதை நோக்கி எங்களை வழிநடத்தும் அன்பு ஆசான் கோவை மண் கொடுத்த முதுமகன் இன்சார்ஜ் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் ஜேசி முரளிதரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நெறியாளர் ஊக்குவிப்பவன் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பான் என்ற பழமொழிக்கு சொந்தக்காரர் JFS PDM டாக்டர் எஸ் அருள் பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கருணையின் இருப்பிடம் ஆளுமைக்கு சொந்தக்காரர் புன்னகை பூக்கும் அன்பின் உருவம் துமிழ் பற்களுக்கு அடுத்த கொடைவல்லர் இவர் தரணி மகுடம் சூட்டியுள்ள மாண்பாளர் இவர் ஜோன் பிரசிடென்ட் 2026 ஜோன் 17 JCI இந்தியாவை JCI PPC பிரேம்சரன் மணிவண்ணன் அவர்களை பேரன்புடன் அனுதினமும் எங்களை செலுக்கும் சிற்பி அரசனையும் வழிநடத்தும் ஆளுமை கொண்டவர் பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து கற்றலை தூரும் அறிவு என்பதற்கு இலக்கணமானவர் தலைமைத்துவத்தில் தனித்துவம் படைத்தவர் தலைவர்களை உருவாக்கும் தகைசால் ஆசானவர் தரணியின் தன்னிகரற்றவர் பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCI இந்தியா JCI PPP எஸ் பாலவேலாயுதம் அவர்களை மேடைக்கு வருவார். Meeting is called to order. JCI Benray close installation
and JCA Perundurai Pride 7th Institution meeting is hereby called to order. JCA Grid and JCA Mission by JCA Rohan. Please rise for the occasion. God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations, that economic justice can best be won by free men through free enterprise, that government should be of laws rather than of men. The earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. JCA mission to provide leadership development opportunities that empower young people to create positive change. Welcome address by President. JCA பெருந்துறை இலை மற்றும் JCA பெருந்துறை பிரைட் இயக்க கிளையின் பொறுப்பேற்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் JCA இந்தியாவின் முன்னாள் தேசிய தலைவர் JCPPP பாலவேலாயுதம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மண்டலம் 17 பவர் ஹவுஸ் மண்டல தலைவர் தேர்வு JC பிரேம்சரண் மதிவாணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். JCA இயக்கத்தின் JACயின் தேசிய இயக்குனர் JC அருண் பிரசாத் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நமது JC இலக்கிய கிளைகள் மண்டல துணைத் தலைவர்கள் JC சதீஷ் மற்றும் JC முரளிதரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது ஆலோசகர் JC பல்லவி பரமசிவம் அவர்களையும் மண்டல ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களையும் JCA பெருந்துறை இலையின் முன்னாள் தலைவர்கள் JCA பெருந்துறை பிரைடின் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்ற இயக்க கிளை தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். Introduction of guests, I invite JC Asa Bhavani Sankar for the pleasant task. துன்புமை கல்வி துணிவுடைமை இம்மூன்று நீங்கா நில நால்பவர்கள் என்ற குரலிற்கேற்ப இன்றைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நம்மிடையே வருகை தந்து இந்த மேடைக்கு தனிச்சிறப்பு சேர்த்து ஒரு உரிய ஆளுமையை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது. இவர் சேவையையும் தொழில் முனைவையும் தலைமை பண்பையும் ஒருங்கிணைத்து பயணிக்கும் ஓர் அரிய மனிதர். 2004ஆம் ஆண்டு JCA பயணத்தை தொடங்கி உள்ளூர் தலைமை பொறுப்பிலிருந்து தேசிய சர்வதேச மேடை வரை தன்னுடைய திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் தன்னிச்சையாக உயர்ந்து வந்தவர். மண்டல தலைவர், தேசிய நிர்வாகி, சர்வதேச பிரதிநிதி என ஒவ்வொரு பொறுப்பையும் முழு நேர்த்தியுடனும் பொறுப்புணர்வுடனும் நிறைவேற்றியவர். தலைமை பயிற்சிகள், திறன் மேம்பாடு நிகழ்ச்சிகள் மூலம் ஒரு தலைமுறையே உயர்த்திய பெருமை இவருக்கு உண்டு. சர்வதேச அளவில் பல நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருந்து இந்தியாவின் JCA மரியாதையை உலக மேடையில் உயர்த்தி பிடித்தவர். JCA தாண்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர்வள பாதுகாப்பு போன்ற சமூக சேவைகளில் தன்னலம் கருதாமல் தொடர்ந்து பங்களித்து வருகிறார். தொழில்முறையில் ஒரு வெற்றிகரமான விவசாயி, தொழில் முனைவோர், பல நிறுவனங்களை திறம்பட வழிநடத்தும் ஒரு நிர்வாக தலைவர், குடும்ப வாழ்விலும் அன்புடனும் ஒழுக்கம் நிறைந்த ஒரு சிறந்த குடும்ப தலைவராக திகழ்ந்து வருகிறார். இத்தகைய தலைமையில் சேவை, தொலைநோக்கு சிந்தனை மூன்றும் ஒருங்கிணைந்த இந்த உரிய ஆளுமைதான்
2011ஆம் ஆண்டிற்கான ஜேசிஐ இந்தியாவின் தேசிய தலைவர் ஜேசிஐ பிபிபி திரு எஸ் பாலவீராயுதம் அவர்கள் இந்த மேடைக்கு பெருமை சேர்க்க அவர்களை மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் பலத்த கைத்தட்டலுடனும் வரவேற்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழக்கு என்ற ஐயன் பாவேந்தனின் வரிகளால் அன்னை தமிழை முதற்கண் வழங்கி அயராத உழைப்பை துணை கொண்டவர், ஆணவமின்றி அன்பால் வழி நடந்துபவர், சேவையே என் சுவாசம் என சொல்பவர் இவரின் தனித்துவம், இவரின் இயல்பு. 2013 ஜேசிஐ குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இணைந்தவர். ஆனால் நோக்கம் சாதாரணமானதில்லை. சமூக மாற்றமே இவரது கனவு. இயக்குனர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், மண்டல துணைத் தலைவர் என ஏறக்குறைய எல்லா படிகளையும் ஏறி இன்று ஜேசிஐ இந்தியா ஜோன் 17 மண்டல தலைவராக பதவி வகிக்கிறார். 2011 அவுட்ஸ்டாண்டிங் நியூ மெம்பர் ஆஃப் த எல்ஓ விருது பெற்றவர். 2013, 2014, 2016 ஆகிய ஆண்டுகளில் சிறந்த நிர்வாக குழு உறுப்பினர், சிறந்த நிர்வாக குழு தலைவர் என பலமுறை கௌரவிக்கப்பட்டவர். 2017 முதல் 2016 வரையிலான காலகட்டங்களில் மண்டல அளவில் அவுட்ஸ்டாண்டிங் ஜேசிஐ ஆஃப் த ஜோன், அவுட்ஸ்டாண்டிங் ஜேசிஐ வீக் சேர்மன் போன்ற உயரிய விருதுகளை பெற்றவர். 2020களில் தேசிய அளவிலான திட்டங்களை முன்னெடுத்து ஜேசிஐ இந்தியா வழங்கும் சிறப்பு பாராட்டு சான்றிதழ்களையும் பலமுறை கைப்பற்றியுள்ளார். கல்வி, தொழில் மேம்பாடு, சமூக கூட்டமைப்பு, இளைஞர் வழிகாட்டுதல் போன்ற திட்டங்கள் வழியாக நூற்றுக்கணக்கான இளைஞர்களை வெற்றி பாதையில் நடக்க செய்தவர். கல்லூரி நாட்களிலே பேச்சு திறன், நிகழ்ச்சி நடத்தும் திறன், திட்டமிடும் திறன் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர். ஜேசி ரேணுகா தேவியை கடைபிடித்தவர். ஜேசி ஸ்ரீ பிரதிகா அவர்களின் அன்பு தந்தை, சென்னை லோயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர் மற்றும் இந்நாள் தொழிலதிபர். 2026 நம் மண்டலத்தை வழிநடத்த காத்துக் கொண்டிருக்கும் ஜேசிஐ இந்தியா ஜோன் 17 ஜோன் பிரசிடென்ட் ஜேசிஐ பிபி பிரேம்சரன் மதிவாணன் அவர்களை அறிமுகம் செய்வதில் பேருவர்களை கொள்கின்றேன். வாய்ப்பளித்த அத்தனை சான்றோர்கள் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கி முடிகின்றேன். அமைதியின் ஆழம் பேசும் ஒருவர் இவர். ஆணவமின்றி ஆற்றலை வெளிப்படுத்தும் தலைவர் இவர். தன்னை முன்னிறுத்தும் வெளிச்சம் தேடாமல் தன்னுடன் இருப்பவர்களை ஒளிரச் செய்வதே இவரின் இயல்பு. ஜேசி இயக்கத்தில் இவர் நடத்திய பயணம் ஒரு பதவி பட்டியல் அல்ல, அது தலைவர்களை உருவாக்கிய ஒரு தலைமை கலை பயணம். ஜேசி இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக 2004 தொடங்கிய இந்த பயணம் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மாவட்டம், மண்டலம், தேசிய அளவிற்கு தொடர்ச்சியாக உயர்ந்த பயணமாக உருவம் பெற்றுள்ளது. ஜேசி ஈரோடின் தலைவராக 2013 தொடங்கிய பின்னர் ஜோன் மற்றும் அலுவலி அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளை ஏற்று இன்று ஜேஏசி இந்தியாவில் நேஷனல் டைரக்டர் ஜிஎன்டி பிசினஸ் நெட்வொர்க்கிங் என்ற நிலையை அடைந்துள்ளார். இது உழைப்பும் தொடர்ச்சியும் கொண்ட ஒரு தலைமையின் பாதை. பதவிகளோடு மட்டுமல்ல, பயிற்சிகளோடும் இவர் பயணித்துள்ளார். பேச்சு திறன், தலைமை வளர்ச்சி, தாக்கம் உருவாக்குதல் என்று பல துறைகளில் 1500க்கும் மேற்பட்ட பயிற்சிகளில் எண்ணற்ற இளைஞர்களையும் மாணவர்களையும் வழிகாட்டியுள்ளார். இன்று இந்த பொறுப்பேற்கும் விழாவில் ஒரு பயணத்தின் ஆழத்தையும் ஒரு தலைமையின் தொடர்ச்சியையும் பிரதிபலிக்க நம்முடன் இருக்கும் இன்றைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஜேஎஃப்எஸ் பிடிஎம் டாக்டர் எஸ் அருள் பிரசாத் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். I invite J.C. Venipriya for a presentation. எளிமையிலும் உறுதியிலும் உயர்ந்து நிற்கும் தலைவர். 2018ஆம் ஆண்டு ஜேசி திருப்பூர் ஸ்மைல்ஸ் மூலம் ஜேசி பயணத்தை தொடங்கியவர். ட்ரைனிங், பிசினஸ், ட்ரெஷரி, மேனேஜ்மெண்ட் என ஒவ்வொரு பொறுப்பையும் சிறப்பாக ஏற்று 2025ஆம் ஆண்டு எல்லோ பிரசிடென்ட் என்ற உயரிய நிலையை அடைந்தவர். ட்ரைனிங், ஜைலா, CAPP, ZTWS போன்ற பல ஜோன் அண்ட் நேஷனல் ப்ரோக்ராம்ஸில் பங்கேற்று விட்கான், ஜோன்கான், நேஷ்கான் போன்ற மாநாடுகளை தனது தாக்கத்தை பதிவு செய்தவர். அவுட்ஸ்டாண்டிங் ஜோன் எல்லோ ஆபீசர், அவுட்ஸ்டாண்டிங் பிசினஸ் அண்ட் என்டர்பிரனர், அவுட்ஸ்டாண்டிங் PR ப்ரோக்ராம், அவுட்ஸ்டாண்டிங் சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட் என ஜோன் 17இல் பல சிறந்த விருதுகளை வென்ற பெருமைக்குரிய தலைவர். ஒரு சிறந்த ஜேசி மட்டுமல்ல, AXN Infotech Private Limited Managing Director,
கேக் பிளஸின் மேனேஜிங் பார்ட்னர் என தொழில் முனைவிலும் முன்னோடியாக திகழ்கிறார். கற்றல், குழு வளர்ச்சி, மதிப்புகள் அடிப்படையிலான தலைமை இவையே அவரது வாழ்க்கை தத்துவம். அத்தகைய பார்வையும் பண்பும் கொண்ட நம்மை முன்னே செல்ல ஊக்கப்படுத்தும் இந்த தலைவர் JCI இந்தியா ஜோன் 17 ரீஜன் D ஜோன் வைஸ் பிரசிடென்ட் JFM M சதீஷ் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். I invite JC Vanitha for your presentation. It is not a position, it is action and example என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர். JCI இவரது பயணம் 2022 தொடங்கி 2024 மற்றும் 2025 சார்ட்டர் பிரசிடென்டாக தன் பணியை தொடங்கியவர். நாட்கான் மாநாட்டில் 100% எஃபிஷியன்சி விருதை பெற்றவர். அவுட்ஸ்டாண்டிங் ட்ரெய்னர் மற்றும் அவுட்ஸ்டாண்டிங் லாங் போன்ற விருதுகள் இவரது ஆளுமை திறனின் பட்டய சான்றிதழ். இதுவரை இவர் கலந்து கொண்ட கான்ஃபரன்ஸ் நாட்கான் 2, மிட்கான் 3, ஜோன்கான் 3 இதில் பல அவார்டுகளையும் பெற்றுள்ளார். பாரதியார் பல்கலைக்கழகம் தந்த நவீன பாரதி இவர் 10க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டு நம் மண்டலத்திற்கு தனித்தளம் பதித்தவர். JC சிந்து அவர்களின் துணை ஆனவர். ஹாசினி மற்றும் ஜுகல் அவர்களின் அன்பு தந்தையுமான ரீஜன் C இன்சார்ஜ் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் JCI செனட்டர் S முரளிதரன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம். Thank you. Farewell remarks by JC Perundurai, APP JCS Prabhu. Good evening. This is Prabhu. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2024 JCI பிரசிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த டைமில் அந்த ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா நம்ம வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இங்கே பப்ளிக்கு, இங்கே பெருந்துறை மக்களுக்கு, ஸோ இங்கே டிராஃபிக் ரிலேட்டடாக அந்த மாதிரி ஒரு வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணோம். ஸோ அந்த டைமில் எங்களோட வந்து என்னோட செக்ரட்டரி, எங்களோட எலைட் மெம்பர்ஸ், ப்ரைடு பிரசிடென்ட்ஸ், ப்ரைடு மெம்பர்ஸ் அண்ட் ஜோன் 17ஓட பாஸ்ட் ப்ரெசன்ட் பிரசிடென்ட்ஸ் அந்த டீம் எல்லாருக்கும், JCI இருக்கிற அனைவருக்கும் அந்த டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. I give you to past presidents forum. I request all past presidents of JCI Perundurai and JCI Perundurai Pride to the stage for respect our 2025 immediate past president JC Prabhu. The past president forum. The organization share recognizing the presence of past national vice president JC Madhivanan, past zone president JC Deemudayalan. The chair recognizes the presence of past zone director KDJC JCI. Zone vice president region B JC Rangadi. Zone vice president region C JC Muralidharan. Zone vice president region D JC Satish. The chair recognizing the presence of zone director management JC Kishore Kumar. Zone director training JC Manikandan. Zone director community development JC Vigneshwaran. The chair recognizing the presence of Zone Director Community Development JC Vigneshwaran. Zone Director KDJC JC Monisha Kanagaran. Zone Coordinator 100% Efficiency JC Bhuvaneshwaran. Area Coordinator Erode JC Karthikeyan. EA2 ZP JC Kabir. Floor recognizes the presence of JCOM Zone Chairman JC Arasula. JCOM Immediate Past Zone Chairman JC Akamat Shah.
JCOM Zone Director JC Mangesh Prashi. JCOM Coach JC Kalaiwan. The chair recognizes the presence of JEAC Zone Chairman JC Shahjahan. JEAC Zone Chairman elect JC Shankar. JEAC Zone Director JC Sivakumar. JEAC Zone Director JC Sanmugam. Zone Coordinator ZB Flagship JC Chennappan. The chair recognizes the presence of JC Secretary Advisor JC Pallavi K. Paramesivam. JC Perthrayai Past Presidents JC Sivakumar, JC Ishwarmurthy, JC R. Kalaivani, JC S. Prabha. JC Perthurai Pride Past President JC Srinivasan, JC Mohan Kumar, JC Sukumar. The chair recognizes the presence of JCOM E-Road 5.0 Chairman JC Arun. The chair recognizes the presence of elect presidents JCA E-Road Super Kings JC Karthik. JCA E-Road Galaxy JC Sendil Rasu. Introduction of new presidents over the MOC. பிறந்த சிறந்த மொழிகளில் எல்லாம் சிறந்தே பிறந்த எம்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் அவை வணக்கம். வனத்தின் வனப்பால் வார்த்தெடுத்த சத்தியமங்கலம் தான் இவரின் உயிர் மூச்சு முதல் மூச்சாய் உதித்த இடம். கவிமிகு காலங்களை கருத்துடன் கடந்து மருத்துவராக தனது இறுதி ஆண்டு கல்வியை இனிதே செயல்படுத்திக் கொண்டிருப்பதோடு சமூக பணியிலும் சலிப்பில்லா ஆர்வமிக்கவராய் 2021 JCA பெருந்துறை எலக்டில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு 2025 JCA பெருந்துறை எலக்டின் VP ட்ரெயினிங்காக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற பொறுப்போடு EPS, Speechcraft, Zone Trainers Workshop பங்கேற்று அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபென்ட் அவார்டு வென்ற வெற்றி நாயகனாய் தன் சாதனை பயணத்தை பக்குவமாய் பண்படுத்திக் கொண்டிருப்பதோடு பெருந்துறை மருத்துவக் கல்லூரியின் ரோட்டரி கிளப்பின் தலைவராயும் தன் பரிமாணத்தின் பன்முகத்தை கொண்டிருக்கும் இவர் சாதனைகளின் சரித்திர குறிப்பேட்டில் சரித்திர நாயகனாய் பல விருதுகளையும் பெற்று தமிழ்நாட்டின் பெயருக்கு வலிமை சேர்த்த வீரத்தின் பெருமை இவர். பேச்சாற்றலின் அமைதி பேரடையாய், சிந்தனையின் சீர்மிகு செங்கோலாய், பகுத்தறிவின் பட்டயமாய் உயிர் காக்கும் உத்தமராய் தன்னை வெளிர வைத்துக் கொண்டிருக்கிறார். காத்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவனே மாமனிதன் என்ற நோக்கோடு தன் தலைமைத்துவத்திற்கு அடையாளம் காட்டும் the one and only vibrant, elegant personality JC Dr. ஜெயசுதன் அவர்களை JC பெருந்துறை எலக்டிங் 2026 தலைவராக பதவியேற்ற குடும்பத்தின் ஒழுக்கக்கும் பேர் போன மனவனக்கும் மனப்பாறை தான் இவரின் உயிர்கீற்றின் தீண்டல் உதயமான இடம். மென்பொறியாளராய் தன் சாதனை பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் இவர் சமூக பணியிலும் சாதனை படைக்க 2024ஆம் ஆண்டு தன்னை JCA பெருந்துறை பிரைடில் இணைத்துக் கொண்டு தன் செயலாற்றலின் பேராற்றலாய் JCA பெருந்துறை பிரைடின் செயலாளராய் பொறுப்பேற்றார். வந்தோம் சென்றோம் என்றில்லாமல் பல செயல்பாடுகளில் தன் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி தொடர்ந்து 2025ஆம் ஆண்டின் செயலாளராகவே தன்னை பொறுப்பை திறப்பட செய்தவர் இவர். பொறுப்புகளுக்கு விருந்தாய் பல விருதுகளை தனது விருது பட்டியலில் இணைத்துக் கொண்ட வீர திருமகன் இவர். எழுச்சி மிகு எண்ணங்களின் ஏகலைவன். அடடா அடடா என்னே அமைதி என அமைதியே ஆச்சரியப்படும் அமைதியின் ஆளுமை இவர். விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம்,
இல்லையேல் உரம் என்ற தாரக மந்திரத்தின் தனிப்பெருமையாய் வலம் வந்து கொண்டிருக்கும் டோனி அண்ட் ஐ சீப் அண்ட் பெஸ்ட் கிரீன் ஃப்ரெண்ட்ஸ் பங்குதாரர் உற்சாகத்தின் உயிர் துடிப்பு சுபத்ராவை தன் இதய துடிப்பாய் கரப்பிடித்த கண்ணியவான் the one and only energetic person JC Mr. உதயகுமார் அவர்களை JC பெருமை பிரைட் 2028 ஆண்டுக்கான தலைவராக பொறுப்பேற்றார். Installation of 2026 presidents. I invite our chief guest JCA PPP S. Balavelayam for installation 2026 presidents. Thank you, Chairman. So please raise your right hand up, Kumar and Jayasudan, and repeat after me. I request the crowd to maintain the silence, please. I do solemnly swear that I will faithfully execute the office of the President of and will to the best of my ability serve as a living example of this organization's philosophy and belief, and will uphold and enforce the constitution and policy of this organization at all times. நண்பர்களே, உங்கள் பலத்த கரகோஷத்துடன் அவர்களையும் உதயகுமார் அவர்களையும் பிரைம் மற்றும் எல்ஐடி இயக்கங்களை தலைவர்களான பதவியில் அமர்ந்தது பெருமை பார்க்கிறேன். Thank you, sir. Acceptance speech. I invite JC Jayasudan, JC Perundurai President for delivering his acceptance speech. இன்றைய விழாவில் சிறப்பு விருந்தினர் ஜேசி பிபிபி பாலவேலாயுதம் அவர்கள், கெஸ்ட் ஆஃப் ஆனர் டாக்டர் அருண் பிரசாத் அவர்கள், கெஸ்ட் ஆஃப் ஆனர் இந்த ஆண்டின் நட்சத்திர நாயகன் ஜட்டி பிரேம்சரன் அவர்கள், மற்றும் ஒரு வருடம் எங்களுடன் இணைந்து எங்களது தேரை நன்றாக செலுத்தி கிருஷ்ண பரமாத்மாவை வழங்கும் செக்ரட்டரி ஆஃப் எலை அண்ட் பிரைம் சதீஷ் மற்றும் முரளிதரன் அவர்கள், மற்றும் எங்களுடைய அட்வைசர் பல்லவி கே பரமசிவம் அவர்கள், past presidents of Perundurai and Perundurai Pride, my dear LGB members, my zone governing board and my colleague president, fellow JP, மற்றும் படிக்கட்டுகள் ஏற முடியாமல் இருப்பினும் என்னுடைய பதவியேற்பு விழாவை அன்புடன் காண வேண்டிய என்னுடைய பாட்டி தாத்தா மற்றும் என்னுடைய குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனது வாழ்க்கையின் முதல் வழிகாட்டிகள் மற்றும் ஆசிரியர்கள் எனது அம்மா அப்பா. முதலில் அவர்கள் என்னை ஒரு மருத்துவ மாணவனாக உருவாக்கினார். இப்போது ஒரு தலைவராக உருவாக்குகிறார்கள். என்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் செயலிலும் அவர்களது தியாகமே முதல் தரமாகும். தேங்க்யூ அம்மா அப்பா. பெருந்துறையிலே 11 வருடங்களாக இயங்கி வரும் ஒரு கிளையாகும். 11 வருடங்களாக 11 தலைவர்கள் தங்களது விதைகளை விதைத்து, அந்த விதைகளை பராமரித்து, அந்த விதைகளை வளர்த்து, அந்த விதைகளை முன்னேற்ற பாதையில் செலுத்தியுள்ளனர். அவ்வாறாக விதைத்த விதையில் 12வது வருடத்தில் முளைக்கும் பூவாக உள்ளேன். அதாவது ஒரு குறிஞ்சி பூவாக நான் மலர்ந்துள்ளேன். குறிஞ்சி பூவாக நான் மலர்வது மட்டுமல்லாமல் சுற்றியிருப்பவர்களை மலர வைத்து, மணக்க வைத்து, அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வேன் என்று என்மேல் நம்பிக்கை வைத்து 4 என்ற தீமை நான் வைத்துள்ளேன். முன்னாள் தலைவர்கள் ஓடாமல் இருந்திருந்தால் எனக்கான இன்றைய பாதைகள் உருவாகி இருக்காது. அவ்வாறு எனக்கான பாதைகளை உருவாக்கி தந்த முன்னாள் தலைவர்களுக்கு என்னுடைய அறுத்தக்கண் நன்றிகள். அனுபவமே உங்களுடைய அனுபவமே எனது பலம், உங்களது ஆசையே எனது பலம். எல்லாரும் நினைப்பீங்க, இன்னும் சின்ன பையனா இருக்காங்க, 22 வயசு பண்ணலாம், தலைமை பொறுப்பில் பண்ணிடுவானா, இவ்வளவு சரிப்பட்டு வருவானா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பண்ணிவா தெளிவாடுறேன்னா, ஏஜ் doesn't define leadership but attitude does. மருத்துவம் நோய்களை குணப்படுத்தும், ஜேசி ஒரு சமுதாயத்தையே குணப்படுத்தும் என்பதை நன்றாக அறிந்து இப்போது மருத்துவ மாணவனாக மட்டும் இல்லாமல் நான் இப்போது ஒரு தலைமை ஜேசியில் ஒரு தலைமை பொறுப்பு எடுத்துள்ளேன். ஒரு தலைவனாக நான் செய்யக்கூடிய விஷயங்கள் இதோ. முதலில் லேர்னிங். ஒவ்வொரு ஜேசி உறுப்பினர்களையும் தங்களது பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் தெம்செல்ஃப் ஆக மாற்றுவேன் என்று உறுதி அளிக்கிறேன். அதற்காக நான் கான்சென்ட்ரேட் செய்ய போகும் இடங்கள் ட்ரைனிங், லீடர்ஷிப் மற்றும்
மற்றும் personality development. Education gives you degree and JCA gives you empowerment. அடுத்ததாக service. பெருந்துறை கிளை வெறும் பேசும் இயக்கம் மட்டும் இல்லை, அது பணியாற்றும் இயக்கம். உலகத்தின் தலை சிறந்த சொல் செயலாகும். அதற்கேற்ப பெருந்துறைகளில் இந்த வருடம் நடக்கும் என்று உறுதியளிக்கிறேன். சர்வீஸில் நாங்கள் கான்சென்ட்ரேட் செய்ய போகும் இடங்கள் ஹெல்த், எஜுகேஷன் மற்றும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்ததாக growth. growthில் நாங்கள் கான்சென்ட்ரேட் செய்ய போகும் இடங்கள் மெம்பர்ஷிப், கம்யூனிட்டி, பிசினஸ் அண்ட் மென்டல் அண்ட் எமோஷனல் ஹெல்த். என்னுடைய தலைமை பொறுப்பு பீரியட்ல கண்டிப்பா எங்கேயுமே நான் நீ என்ற ஒரு விஷயம் இருக்காது. எப்பவுமே நாம் தான். நான் நீ என்று கூறினால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று கூறினால் உதடுகள் ஒற்றும். எனவே ஒன்றாக இணைவோம், ஒன்றாக பயணிப்போம், ஒன்றாக விதைப்போம், ஒன்றாக மலர்வோம், ஒன்றாக முன்னேறுவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். JCA President President for delivering his acceptance speech. இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் பாஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் JCA PPP எஸ் பாலவேலாயுதம் சார். கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஜோன் பிரசிடென்ட் 2026 JCA பிரேம்சரன் மதிவானன் சார் and நேஷனல் டைரக்டர் JFS PDM டாக்டர் எஸ் அருண் பிரசாத் சார். JCA பெருந்துறை pride and elite in JPP JFS M Satish and JC முரளிதரன் சார். JCA pride and elite in advisor JC Pallavi Parameswaran sir, JCB members, JCA President pride and elite past president மற்றும் members and family and my colleague law president அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த அருமையான தலைமையை ஏற்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது குடும்பத்தினர், ஏனென்றால் என் பொறுப்புகளை அறிந்து புரிந்து பொறுமையாக ஆதரவித்ததற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக என்னுடைய பாஸ்ட் பிரசிடென்ட், இன்று இந்த அமைப்பை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த என்னுடைய பாஸ்ட் பிரசிடென்ட்டுக்கு மரியாதை கலைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் அண்ட் NGP மெம்பர் இந்த ஆண்டு என்னோட இணைந்து செயல்பட தயாராக இருப்பதற்கு மிக்க நன்றி. இன்று JCA பெருந்துறை பிரைடின் 7வது இன்ஸ்டிடியூஷனில் 7வது பிரசிடென்டாக பொறுப்பேற்பதில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயத்தில் பயமாகவும் உள்ளது. ஏனென்றால் நம் முன்னாள் தலைவர்கள் செய்த செயல்கள் அந்த மாதிரி, அதனால் அதற்கு ஈடு கொடுத்து அனைவரின் துணையோடும் இந்த ஆண்டை சிறப்பாக நடத்தி செல்வேன் என்று உறுதியளிக்கிறேன். அதற்கு தகுந்தாற்போல் JCA பெருந்துறை பிரைட் என் 5 திட்டங்களாக முதலில் வாரம் நமது உறுப்பினரை புதுகளிக்கும் விதமாக அவர்களை சந்தித்து அவரை பற்றி ஒரு ஸ்பாட்லைட் ரெடி செய்து அவர்களுக்கு அதை சமூக வலைத்தளங்களில் பதிவிட உள்ளோம். அடுத்து குழந்தைகளுக்கான ஆர்ட் பில் டிராயிங் காம்படிஷன் நடத்த உள்ளோம். அதற்கடுத்து சக்தி சொசைட்டியை முன்னிறுத்தி அதன் அவேர்னஸை வளர்க்கும் விதமாக ஷார்ட் காம்படிஷன் ஒன்று நடத்த உள்ளோம். அடுத்ததாக இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் மிக மோசமாக உருவெடுத்து வரும் AI மற்றும் ஸ்கேம்ஸை குறைக்க டிஜிட்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்த உள்ளோம். அப்புறம் கடைசியாக குழந்தைகளின் ஸ்கிரீன் டைம் மற்றும் மக்களின் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க மாத ஒரு முறை ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஒவ்வொரு விளையாட்டாக நடத்த உள்ளோம். இத்திட்டங்களை அனைத்தும் இவ்வருடம் JCA பெருந்துறை பிரைட் அண்ட் எலைட்டுடன் இணைந்து சிறப்பாக அமைத்து தருவேன் என்று உறுதியளித்து இந்த பொறுப்பினை மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Over the order gavel to new president. Handed over to the new president, and I request 2026 president to sign the ink of next.
அறிமுகப்படுத்துமாறு எம்ஓசியை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய உறுப்பினர்கள் நாளைய தலைவர்கள் என்ற சொல்லை உயிர்ப்பிக்கும் வகையில் ஜேசியில் இணையவிருக்கும் புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்துவதில் உற்சாகமும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறோம். முதலாவதாக ஷர்மிளா, கிறிஸ்டல் ஒர்க்கர் சூப்பர்வைசர், கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செல்வராகி டெக்கர்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு அழைக்கிறோம். Prem Sharan Madhivanan, Zone President, Zone Family, to induct new members into the JCA. Friends, kindly raise your right hand above your bench shoulder. யாராச்சும் பேர் விடுபட்டிருந்தா கண்டிப்பா ஸ்டேஜ் போகலாம். Friends, kindly repeat after me. I do solemnly promise that I shall faithfully serve the purposes of the junior chamber and shall at all times uphold its ideals and principles. வாழ்த்துக்கள் நண்பர்களே, உங்கள் பலத்த கைத்தட்டலுடன் வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஜேசிஏ. இனிமேல் உங்க பேருக்கு முன்னாடி ஜேசிஏ அப்படிங்கிற டைட்டில் பெஸ்ட் விஷஸ் டு ஜாயின் ஃபார் பிக்கிங் தி நியூ மெம்பர்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். மணி இளங்கது, ஜேசி ஜோன் சேர்மன் ராஜன் சார் அண்ட் சங்கரண்ணா. Thank you, sir. Introduction of LGP members. Over to MOC. சிந்தனையிலும் செயலிலும் சிறந்து விளக்கும் எங்கள் பெருமைக்குரிய ஜேசி பாரதி அவர்களை பதவியேற்க மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜேசி சுந்தரம் அவர்களை பதவியேற்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உள்ளூர் நலன் நாடும் எங்கள் ஜேசி டாக்டர் கௌதமராஜ் அவர்களை பதவியேற்க மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பதவியேற்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கோபிநாதன் அவர்களை பதவியேற்க மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பதவியேற்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கைசாய் ராசான் ஜேசி தாரணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். Dear officers, please raise your right hand above the shoulder. Repeat after me. I do solemnly swear that I will faithfully execute the office of உங்களோட பொசிஷனை சொல்லுங்க, ஆஃப் உங்களோட லாம் பேர் சொல்லுங்க, and will to the best of my ability serve as a living example of this organization, philosophy and belief, and uphold and enforce the constitution and policy of this organization at all times. Congratulations. Approach vibrant LGBT team. இந்த வருஷத்தை சிறப்பாக வழிநடத்த வாழ்த்துக்கள். Zone lady to install the JP. பணியில் போய் ஒன்றாக இணைந்து செயல்படும் சிறந்த முன்னுதாரணம். அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையான உழைப்பால் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்குபவர் எங்கள் லேடி ஜேசி தலைவர் திருமதி ஜேசி வேலுப்பிரியா அவர்களை பதவியேற்க மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அழகான தமிழ் பேச்சும் இவரை ஒரு பிரகாசமான பேச்சாளராக உயர்த்தியுள்ளது. இளம் வயதிலேயே சிறந்த திறமையால் அனைவரையும் கவர்ந்த எங்கள் லேடி ஜேசி தலைவர் செல்வி கருணிகா அவர்களை பதவியேற்க மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பூரணி அவர்களை பதவியேற்க மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி சரண்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Lady JC Chairperson and Secretary, kindly raise your right hand above your shoulder and do repeat after.
I do solemnly swear that I will faithfully execute the office of Lady JC Wing of உங்க லாமோட நேமை சொல்லிக்கோங்க and will to the best of my ability serve as a living example of this organization, philosophy and belief, and will uphold and enforce the constitution and policy of this organization at all times. Congratulations, Lady JC, Chairperson and Secretary. Project over to MOC. ராஜேசி இருவரும் கலந்து கொள்ளும் ஒரு நாள் பைக் பயணம். இரு மக்களுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த பயணத்தின் நோக்கம் விழிப்புணர்வு மற்றும் ஜேசியை மக்களிடம் அறிமுகப்படுத்துவது. இதுவே ரைடர்ஸ் கிளப் ப்ராஜெக்ட். மருத்துவமனைக்கு வரும் மாணவர்களுக்கு யாரும் இல்லாத அந்த நேரத்தில் நாம் அவர்களாக இருக்க போகிறோம். இந்த சேவையை ஜூனியர் ஜேசிஸ் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் மாணவர்களின் உதவியுடன் மேற்கொள்கிறோம். அவர்களின் உணவு, சுத்தம், மருந்து மற்றும் மன அமைதி எல்லாவற்றையும் கவனிக்க ஆதரவுகள் ப்ராஜெக்ட். தன்னார்வலர்களுடன் சேர்ந்து அனைத்து அரசு பள்ளி சுவர்களிலும் ஊக்கமளிக்கும் வாசகங்கள் மற்றும் விழிப்புணர்வு செய்திகளை வரைகிறோம். இந்த சுவர்கள் இனி கல் சுவர்கள் அல்ல, அவை குழந்தைகளுக்கு பேசும் ஆசிரியர்கள். அதுவே சுவர் பேசும் கனவுகள் ப்ராஜெக்ட். வீடுகளில், அலுவலகங்களில், கடைகளில் பயன்படுத்தப்படாமல் கிடக்கும் இ-வேஸ்ட் மின்னணு படிவுகளை நாம் சேகரித்து அதை சரியான முறையில் அளிக்கப்படுவதை உறுதி செய்கிறோம். அதுவே ப்ராஜெக்ட் ரீயர். மாதம் ஒரு முறை மிக அதிகமான மக்கள் கூடும் இடங்களில் போதைப் பொருள் எதிர்ப்பு, முதல் உதவி விழிப்புணர்வு, சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய செய்திகளை நடனம், இயக்கம் மற்றும் உணர்ச்சியுடன் மக்களிடம் கொண்டு செல்வோம். இதுவே ஃபிளாஷ் ஃபார் சேஞ்ச் ப்ராஜெக்ட். நம் உறுப்பினர்களுக்காக ஒரு கிளப். அந்த கிளப்பின் நோக்கம் வெற்றி பெறுவதல்ல, ஆரோக்கியமாக இருப்பது. இதுவே ஜேசிஸ் ஃபிட்னஸ் லீக். ZPயின் ஃபிளாக்ஷிப் புரோகிராமாக கல்லூரி மாணவர்களிடம் நாம் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்தி அதில் மாணவர்கள் தங்களின் கதைகளின் மூலம் போதைப் பொருள் எதிர்ப்பு என்ற செய்தியை திரையில் கொண்டு வருவார்கள். அதுவே லைஃப் ஃபார் லைஃப் ப்ராஜெக்ட். பள்ளி குழந்தைகளுக்கான கற்பனை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்த ஓவிய போட்டி. அதுவே எங்கள் ஆர்ட் பீச் காம்படிஷன் ப்ராஜெக்ட். இன்று நாம் வாழும் உலகம் டிஜிட்டல் வேர்ல்டாக மாறியுள்ளது. ஆனால் அதில் மறைமுகமாக நிற்கும் சைபர் கிரைம்ஸ், ஆன்லைன் ஃப்ராட், ஐடென்டிட்டி தெஃப்ட் போன்றவர்களுக்கு இணைய பாதுகாப்பு அறிவுரை. இதுவே எங்கள் டிஜிட்டல் ஷீல்ட் ப்ராஜெக்ட். இப்பொழுது எங்கள் ஜேசியை பெருந்துறை ப்ராஜெக்ட் பேனரை வெளியிட எங்கள் ஜேசி பெருந்துறை எலெக்ட் பிரசிடென்ட் ஜேசி ஜெயசுதன் அவர்களையும் ஜேசி பெருந்துறை கிரைம் பிரசிடென்ட் ஜேசி உதயகுமார் அவர்களையும் மேடை வைக்கிறோம். கொஞ்சம் சென்டரா கொஞ்சம் சென்டரா past, present and future leaders. I invite our guest of honor, National Director, JFS PDM Dr. S. Arun Prasad to address the gathering. Chairman of this installation concern, JC Jayasudhan, President of Perundurai Pride, JC Udayakumar, IPP's Prakash, JC Pride. Today's chief guest, our own land of leaders, JCI PPP is Balavalekam sir. The powerhouse of John 17, JCI populistic, politic and publicly polite. My mentor, JC Prem Saram Murivalan sir. Inside activities, JC Action Sadish and Uttam Muralidharan. நிகழ்வின் தொடக்கத்திலேயே ஒரு டிஸ்க்ளைமர் போடப்பட்ட நமது பாசத்திற்குரிய MVP JC மணிவாணன், John Browning board members, President and past President, JNC board members and JNC members, JNC's lady JNC and JC children. மற்றும் இதை பற்றி பேசாம போனா மைக் கூட மக்கள் பண்ணுவோம். சரி, வரப்போகிற என்ற ஒரு வார்த்தையில் வந்து வானுயர மரியாதை பெற்ற அவையார் போல பார்த்துக்கலாம் என்ற ஒற்றை வார்த்தையில் வந்து எல்லாத்தையும் வாழும் வாழும் பாட்டுக்கும் முன்னாள்
மண்டல தலைவர் மற்றும் 2028ஆம் ஆண்டின் தேசிய இயர் தீனதயாளன் சார் அவர்களே, நண்பர்களே, ஏதோ பண்ணோம் பண்ணார் ஆல்ரெடி மீட்டிங் வந்து ரொம்ப பொருளாதார போயிட்டு இருக்கு அப்படின்றது முடிச்சுக்கலன்னு நினைக்கிறப்ப இவங்க சொன்னது ஒன்று ஞாபகம் இருந்துச்சு. ஊக்குவித்து சொன்னவங்க வந்து ஊக்குவித்து தேக்குவித்து, அதாவது உருப்படியா ஒரு வேலை செஞ்சுட்டு நீங்க ஊக்குவித்துட்டு இருக்கிற அதுல வந்து இந்த தேக்கு வைக்க போய் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து ஏதாவது ஒரு கருப்பு சொல்லணும் பணம் வந்து கூட்டத்துக்கு மரியாதையா இருக்கு. எனது அருமை இளவரசர்களே, தேசி சுதன் மற்றும் தேசி உதயகுமார் ஒரே ஒரு திருக்குறள், செல்லா இடத்து சிறந்தது செல்லெடுக்கும் அதில் தீய அப்படிப்பாங்க. என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல போய் கோபப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல செல்லுலாம் அதை வந்து நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல கோபப்பட்டா அதுக்கும் வந்து சில தீய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அதை வந்து செய்யக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். சுதருக்கு புரியல, நான் கல்யாணம் ஆகுது. ஓகே, அதனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா மார்க் வரலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜோன் டைரக்டர் மேனேஜ்மெண்ட் சண்டை போடக்கூடாது. ஓகேவா? வேலை செய்யறதுக்கு வந்து நம்ம செக்ரட்டரிக்கு சண்டை போடக்கூடாது. ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து இது ரொம்ப முக்கியம். பேசுவதன் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதுல ஒரு சின்ன திருத்தம். அட் டைம்ஸ் ஏஜ் ஆல்சோ மேட்டர்ஸ். ஏன்னா உங்க அப்பாவுடைய விவேகம் உங்களுடைய வேகம் ரெண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, உங்களுக்கு நீங்க சிவமைந்தன் ஈஸ்வரியோட புதல்வன். ஓகேவா? அதனால விநாயகருடைய வேகமும் இருக்கணும், விநாயகருடைய விவேகம் இருக்கணும். ஓகேவா? அப்பா அம்மாவை சுற்றி வந்து அந்த ஃப்ரூட்டை வைக்கிறது, அதே மாதிரி டக்குன்னு மயில் எடுத்துட்டு கிளம்பணும், ஏதாவது வைக்கணும். இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் வரும். அதே மாதிரி சட்டத்தோழர் உதயகுமார் அதிகமா வந்து பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் உண்மையிலேயே ஒரு அருமையான ஆள். என்னன்னா, டோனி அண்ட் கைமர் நல்ல ஒரு பிராண்டிங் வச்சு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்றது வந்து இப்ப ட்ரெண்டா வந்து வச்சிருக்காரு. இந்த ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் இணைந்தீங்கன்னா வந்து அந்த 1+1 அப்படிங்கிறது 3 அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த சினர்ஜி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஜெய்சுதனுடைய வேகமும் உதயகுமாரின் விவேகம் இணைந்து ஜேசிஸ் ஆஃப் கல்ச்சருக்கு கண்டிப்பா ஒரு சினர்ஜி எஃபெக்ட் வந்து கிடைக்கும். மண்டலம் 17 வந்து ஒரு வரலாறு. ஜோன் கவர்னிங் போர்டில் வந்து திருமணமாகாத பெண்கள் செக்ரட்டரியாக தான் வந்து உடனே திருமணம் ஆயிடும். அந்த வரலாறு வந்து மாற்றி அமைக்கணும். திருமணமாகாத ஆண்கள் வந்து பிரசிடென்ட் ஆனால் அந்த வருஷமே வந்து கல்யாணம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கூறிக்கொண்டு பெருந்தரையின் பெரும் துறைமார்கள் வந்து பல்லவியுடனும் அனுபவங்களுடன் சரணத்துடனும் இருந்து உங்கள் இருவருக்கும் புகழ்வான என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். Thank you, sir. I invite our guest of honor, Zone President JCA PPP, Premshar and Madhivanan to address the gathering. President of JCA Perundurai Pride, JC Jayasudan, President of JCA Perundurai Pride, JC Udaykumar, our leader of leaders, our past national president JCA PPPS Balavelayan sir, guest of honor, our fellow JC Arun Prasad sir, and in charge JPP JC Satish, JC Murali, IPP JC Prakash, dignitaries of the dais, எல்லோருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கணும், ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்கிறேன். நான் ஜேசிஏ பெருந்துறை ப்ரைடோட இன்சார்ஜ் JPP ஒரு வருஷம் சர்வ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. தேங்க்யூ ஜேசி பெருந்துறை ப்ரைட், எனக்கு உங்களோட சப்போர்ட் அந்த இயர் கொடுத்ததுக்கு. நாளைக்கு வந்து நேஷ்னல் கன்வென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க, நிறைய பேர் கிளம்ப போகிறோம். அதில் நேஷ்னல் கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜேசி இந்தியாவிலேருந்து எல்லாருமே வந்துட்டு அந்த கன்வென்ஷன் அட்டன் பண்ண வருவாங்க. அதில் வந்து ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு தனி பிராண்டிங் இருக்குது. வேட்டி வகைரா அப்படின்பாங்க இந்த படத்தில் வர மாதிரி. அந்த வேட்டி வகைரா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறை பீப்புள் தான். எல்லா நேஷ்னல் கன்வென்ஷனுக்கும் வேஷ்டி ஷர்ட்டில் மட்டும்தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்ண ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறை ஒரு ஸ்டேஜில் நான் நிற்கிறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். கெத்தான ஸ்டேஜ் பல்லவி எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நான் வந்து 1988 பிறந்தேன். ஆனால் அந்த அண்ணா வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்தே ஜேசிஸில் இருக்கார். ஸோ இன்னமுமே வந்து ஜென்ரேஷன்ஸ் தாண்டி வந்துட்டு இருக்கு.
பட் இன்னைக்கும் ஜேசிஸ் வந்து பெருந்துறை வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவி அண்ணா தான். தேங்க்யூ அண்ணா ஃபார் கைடிங் அஸ் ஆல்வேஸ். இந்த விப் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்னதான் வந்துட்டு பார்த்து பெர்ஃபெக்டாக செஞ்சாலும் என்னதான் செஞ்சாலும் அந்த சாட்டையை வச்சுட்டு அந்த மாஸ்டர் அந்த இடத்துல என்னதான் பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறையில் யார்கிட்ட போய் இங்கே பாருங்க அமைதியாக இருந்தீங்க இல்லை பல்லவி நாட்டை சொல்லிட்டான்னு சொன்னால் போதும், அவ்வளோதான், சரிப்பா ஓகே அப்படின்னு சரண்டர் ஆயிடுவாங்க. ஸோ இன்னமுமே அந்த ஒரு தந்தையோட ஒரு உரிமையோட தாயோட ஒரு அரவணைப்போட ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறை பாதுகாத்துட்டு இருக்க பல்லவி எனக்கு எங்களுடைய சல்யூட், தேங்க்யூ. அடுத்தது வந்து சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து என் கூடவே இருக்கிற ஒரு பேர் மதியண்ணா. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த பாண்டிங் எப்படி எங்களுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ரெண்டு பேருமே சண்டை கொள்ளையான சண்டை போட்டுட்டே தான் இருப்போம். எதுக்கு அப்படிங்கிறது தெரியாது, காரணத்தை பார்த்தாலும் சுத்தமா இருக்காது. நான் ரொம்ப அவர் அட்மையர் பண்ணது எப்படின்னா 2019 என்னோட ஃபர்ஸ்ட் நேஷனல் கன்வென்ஷன். அந்த நேஷனல் கன்வென்ஷனில் என் கூட வந்து ஒருத்தர் வந்து சுற்றிட்டே இருக்காரு. என்னன்னா ஜோன் 17 வந்து நேஷனல் கன்வென்ஷனை வந்துட்டு நம்ம போஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லா லீடர்ஸையும் போய் பார்க்குறோம் பேசுகிறோம். பட் ஆனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு வந்து தெரியல, ஆனால் இப்போ புரியுது அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு அது வேற யாரும் இல்லை, அந்த இளைஞர் மதியனா தான் அன்னைக்கு ஜோன் பிரசிடென்ட் எலெக்ட். உண்மையிலே வந்து இன்னைக்கு ஜேசி இந்தியாவில் வந்துட்டுங்க ஒரு நேஷனல் கன்வென்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த அஜெண்டா வந்து மதியனா செக் பண்ணாம கண்டிப்பா அப்ரூவ் ஆகாது. ஸோ அவ்வளோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்னைக்கு வந்து ஜேசி இந்தியா வந்து டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு. ஏன்னா எம்ஆர்எஃப் மந்த்லி ரிப்போர்ட் ஃபார்மேட்னு ஒன்று வந்து நம்ம மாதம் ஃபைல் பண்ணோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அளவு புக்ஸ் வந்து ஒரு ப்ரெசென்ட்டு ஒரு 20,000-30,000 செலவு பண்ணி அதை வந்து ட்ரெயினில் வந்து 2 நாள் முன்னாடி எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போவாங்க. அது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி ஜேசி இந்தியாவுக்கும் பிரசிடென்ட்ஸ்க்கும் ரொம்ப அந்த ஒர்க்கை சிம்பிள் ஆக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா அது மதியனால மட்டும்தான் முடியும். தேங்க்யூ மதியனா ஃபார் சர்விங் திஸ் ஆர்கனைசேஷன். அடுத்தது வந்துட்டு இவரோட சக்ஸஸ் வந்து நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் அவுட்ஸ்டாண்டிங் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட்டாக அறிவிச்சாங்க. அதை வந்து இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அந்த 6 அவுட்ஸ்டாண்டிங் ஒரு வருஷமும் ஜேசி இந்தியாவுக்கு வந்து ஒரு 6 நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. அதில் மதியனா பீரியடில் மதியனா வாஸ் த அவுட்ஸ்டாண்டிங் நேஷனல் வைஸ் பிரசிடென்ட். அதையும் இந்த ஸ்டேஜில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதியனாவை நம்ம நிறைய பேர் பார்க்கறது, நான் கூட பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு தான் பார்ப்போம். பொதுவாக வந்து ராபர்ட் ரூல்ஸ் ஆஃப் ஆர்டர் படி தான் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் செயல்படும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மதிய ரூல்ஸ் ஆஃப் ஆர்டர் இன்னும் நிறைய இருக்கு. அப்படி இல்லைங்க, நம்ம இந்த அந்நியன் படத்தில் வர மாதிரி தான் ஒரு இந்த அந்நியனில் வந்து இந்த ராமானுஜம்ங்கிற கேரக்டர் வந்து நம்ம டீஸ் பண்ணுவோம். பட் அந்த எண்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது தான் உண்மையிலே நிஜமாக இருக்கும். அது மாதிரி என்னதான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பர்ஃபெக்டாக பார்த்தாலும் அவர் சொன்னதுபடி போயிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஃபியூச்சரில் நடக்க எந்த ஒரு கொஸ்டினும் இல்லாமல் நடக்கும். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு ஆர்கனைசேஷனை வந்து தூக்கி நிறுத்தி வச்சிருக்க மதியனாக்கு எங்களுடைய ஒரு கைத்தட்டலுடன் எங்களுடைய தேங்க்ஸ் இந்த இடத்துல நாங்கள் சமர்ப்பிச்சுக்கிறோம். அடுத்தது என்னோட பங்காளி ஜேசி கலைவாணி, என்னோட கொலீக் பிரசிடென்ட். மதியனாவும் நானும் வந்து காரணம் இல்லாமல் சண்டை போடுவோம்னா நானும் கலைவாணியும் சண்டை போடுறதுக்கு ஒரே காரணம் மதியனா மட்டும்தான். அது ஏன் அப்புறமேட்டு எல்லாரும் அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட என்னோட கொலீக் பிரசிடென்ட் அவங்க பீரியட்ல வந்துட்டு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடென்ட்டாக வந்து சர்வ் பண்ணியிருக்காங்க, அவார்டும் வாங்கியிருக்காங்க. நான் இந்த வருஷம் லேடி ஜேசி கான்ஃபரன்ஸும் ஜூனியர் ஜேசி கான்ஃபரன்ஸுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒரு காரணம் கலைவாணி மேடம் தான். அதை இந்த ஸ்டேஜில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜேகாம் பெருந்துறை L1.0 கோச்சும் கூட. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஸை நாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் கலைவாணி அவங்க சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் குட்டீஸையும் மேனேஜ் பண்ணிட்டு பிஸ்னஸையும் பார்த்துட்டு ஜேசி ஜேகாம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு மதியனாவையும் சமாளிச்சுட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்னும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஜேசி கலைவாணி மேம் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன். அடுத்தது ஜேசி சிவகுமார் சார், ரொம்ப சைலண்டான ஒரு சீசன்ட் ஜேசி, ஆல் டைம் ட்ரெயினர் அப்படின்னு தான் இவரை நான் வந்து சொல்லுவோம். ஏன்னா சிவா சாரோட ட்ரைனிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு பிரசிடென்ட்டோட அக்செப்டன்ஸ் ஸ்பீச்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அவரோட சக்ஸஸ் நான் இந்த இடத்துல எங்கே பார்க்குறேன்னா, அவர் வந்து சர்வ் பண்ண இந்த ஆர்கனைசேஷனுக்கு அவர் சன்னையும் கொண்டு வந்து கொடுத்து நீயும் பிரசிடென்ட் ஆகி இந்த ஆர்கனைசேஷன் சர்வ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சிவா சார், இன்னைக்கு எங்களுக்கு வந்து இப்படி ஒரு அழகான க்யூட்டான பிரசிடென்ட் கொடுத்ததுக்கு. சிவா சாரை பற்றி ஒன்றே ஒன்று சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, பட்டிமன்றம். சிவா சார் இல்லாத பட்டிமன்றம் ஜோன் 17 இல்லை. அவர் நடுவராக இருந்து அந்த பட்டிமன்றத்துக்கு அஜெண்டா போடுறது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சர்விங் ஜேசிஐ. அடுத்தது வந்து எலிஜிபிள் பேச்சுலர் ஆஃப் ஜோன் 17 ஜேசி ஜெய்சுதன், செகண்ட் ஜென்ரேஷன் ஜேசி. தாய் 16 அடி அப்படின்னா குட்டி 32 அடி பாயும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவரோட அக்செப்டன்ஸ் ஸ்பீச் அவ்வளோ எனர்ஜி கொடுத்துச்சு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல. உண்மையிலேயே வந்துட்டு அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு டீமை எல்லா இடத்துலையும் உள்ள சொல்லி என்னோட டீமோட நம்ம சேர்ந்து செயல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ஜேசி ஜெய்சுதன். ஏன்னா உங்களோட ஸ்பீச் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க யூத்தை நம்பி இன்னைக்கு வந்து கொடுக்கலாமா அப்படின்ட்டு அருண் சார் சொன்ன மாதிரி உங்களோட அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு லீடர்ஷிப் வந்து யூத்தை நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அடுத்தது ஜேசி உதயகுமார். சரி, இவர் தான் ஜெய்சுதன் தான் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு பார்த்தா அவரோட ஏஜ் என்னன்னு கேட்டால் 22ங்கிறாரு. 24ன்னு சொல்கிறாரு. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்காக சொல்லுங்க, ரெண்டு சைடு 2 பிரசிடென்ட் வந்துட்டு அழகாக பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். உண்மையிலே வந்துட்டு உங்களோட விஷன் வந்து உங்கள் பிளான் ஆஃப் ஆக்ஷனில் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. நான் 2026 இப்படி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் உதவி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வகையில் அவர் ஒரு சைலண்ட் கில்லர், அமைதியாக இருப்பார். பட் ஆனால் அவரோட ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிறது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பெஸ்ட் விஷஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் இயர் உதய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து இந்த ஜேசியில் வந்து நான் 2 கீ ஃபேக்டரை வந்து ஒரு பிச் பண்ண விரும்புகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசி இந்தியா வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 500 ருபீஸ் வந்து வருஷம் வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசி வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜேசி ஈரோடு மெட்ரோ, அப்புறம் ஜேசி கோபி கிரீன்ஃபீல்ட், 2 லோக்கல் ஆர்கனைசேஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள், ஜேசி நண்பர்கள் தான். அவங்க 2 பேரும், ஒருத்தர் ஜேசி ஈரோடு மெட்ரோவில் வந்து நடந்த இன்சிடென்ட்டை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவங்க ஃபேமிலியோட பழனி போயிருந்தாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 குட்டீஸ், அப்பா அம்மா. ஒரு எதிர்பாராத விதமான ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து அந்த ஜேசி மெம்பர், அவங்க ஒய்ஃப் 2 பேருமே இறந்துடுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஜேசி இந்தியாவிலேருந்து அந்த வெல்ஃபேர் ஃபண்டாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 lakhs கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 10 lakhs கொடுத்துருந்தாங்க. இந்த வெல்ஃபேர் ஃபண்ட் எங்கே சர்வ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு கொடுத்து அவங்க தாத்தா பாட்டி வந்துட்டு நாமினிஸாக போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி கோபி கிரீன்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் செக்ரட்டரியாக வர வேண்டியவர், ஒரு அழகான மனைவி என் குழந்தை, காலையில் வீட்டில் கார் கழுவிட்டு இருந்தார். ஒரு எதிர்பாராத விதமாக அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடித்து அந்த கார் கிளீனர்ஸ் மூலிமா அவர் இறந்துட்டார் அந்த ஸ்பாட்லே. அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜேசி வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து உதவி பண்ணியிருக்காங்க ஃபேமிலிக்கும். ஃபண்டு அப்படிங்கிறது வந்து 2வதாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஜேசி எங்கே முன்னாடி வந்து நிற்குது அப்படின்னா, உங்கள் ஃபேமிலிக்கு ஒன்று அப்படின்னா நாங்கள் வந்து இருக்கிறோம், எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதுக்காக ஜேசி இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஃபண்ட்ஸை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 55,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு மெம்பர்ட்டையும் அந்த 500 அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுறது வந்து இந்த பர்பஸ்க்காக தான். ஸோ இந்த வெல்ஃபேர் ஃபண்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து என்றைக்குமே வந்து நோ சொல்லிடக்கூடாது, நம்மளோட சப்போர்ட் இருக்கக்கூடாது. இந்த வெல்ஃபேர் ஃபண்டுக்கு நம்ம எலிஜிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட ப்ரொஃபைல் அப்டேட்டடாக இருக்கணும், நம்ம ஒரு ஆக்டிவ் ஜேசியாக இருக்கும், டியூஸ் கரெக்டாக பே பண்ணியிருக்கணும். ஸோ இதை மட்டும் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். 2வது வந்து நம்ம ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறையில் இத்தனை மெம்பர்ஸ் இருக்கும், நியூ மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க. நம்ம ஜோன் 17 பார்த்தீங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரிஸ் 4 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகிருக்கு. இங்கே ஆல்மோஸ்ட் 3000 மெம்பர்ஸ் இருக்கும். இங்கே எத்தனை பேரோட பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து நெட்வொர்க் இல்லாமல் நம்ம தவிச்சிட்டு இருக்கோம். இந்த 3000 மெம்பர்ஸ்னோட அட்ரஸ் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் கிட்டயோ இல்லை பாஸ்ட் பிரசிடென்ட்டையோ கேட்டால் கண்டிப்பாக அவங்க வாங்கி தருவாங்க. அந்த நம்பர்ஸ் அந்த மெம்பர்ஸை கிட்ட நீங்கள் உங்கள் எல்லாரோட பிஸ்னஸை பிச் பண்ணலாம். அதை இன்ன வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 100ல் ஒருத்தர் பண்ணியிருந்தா பெரிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா அடுத்த ரெகுலர் மீட்டிங்கில் உங்கள் பிரசிடென்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மெம்பர்ஷிப் லிஸ்ட்டு கேளுங்க, உங்களோட ப்ரொஃபைலையும் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா ஜேசி இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 55,000 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 1300+ ஆர்கனைசேஷன் இருக்குது.
உங்களுக்கு இங்கே உட்காந்துட்டு இந்தியா லெவலில் எங்கே பிஸ்னஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ஜேசி மெம்பராக இருந்தால் மட்டும் போதும். இல்லை எனக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் தேவையில்லை, நான் ஒரு ஒர்க்மேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்தியா லெவலில் ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க்கிங் வேணும். ஒன்றும் வேணாம், நம்ம ஈரோடு கேலக்ஸியோட பாஸ் பிரசிடென்ட் பிரவீன் வந்துட்டு இருக்காரு, என்னோட கொலீக். அவர் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல வந்துட்டு மயக்கமடைஞ்சு விழுந்துட்டாரு. அவர் ஜேசிபின்னு எப்பவுமே வேர் பண்ணியிருப்பாரு. அந்த கூட்டத்தில் சுற்றி நின்ற கூட்டத்தில் ஒருத்தர் வந்து அந்த ஜேசிபின்னு பார்த்துட்டு அவர் உடனே எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி அவரை காப்பாற்றிருக்காங்க. எதுக்காக இந்த சொல்ல வர அப்படின்னா, இந்த இடத்துல அந்த ஜேசிங்கிற பிராண்ட் வந்துட்டு நமக்கு பிஸ்னஸ், பர்சனல் அண்ட் எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் சொல்லி விரும்புகிறேன். அதை வந்து ஒவ்வொரு மெம்பரும் டு த கோர் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்த கேட்டுக்கிறேன் ஜோன் பிரசிடெண்ட்டாக. அண்ட் இன்னைக்கு சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபைனஸ்ட் இன்ஸ்டலேஷனாக நான் பார்க்குறேன். பிரசிடென்ட் 2026 ரெண்டு பேருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அஸ் ஜோன் பிரசிடென்ட்டாக என்னோட ஜோன் கவர்னிங் சார்பாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் பெருந்துறை ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறை மெம்பர்ஸ் வந்து நான் எல்லா ஜோன் ஈவெண்ட்ஸ்லையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி மிட்கான் ஜோன்கான் எஸ்பெஷலி வந்தீங்கன்னா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இந்த ஆர்கனைசேஷனை. அப்போ தான் இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதே ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறை இன்ஸ்பிரேஷனுக்கு நான் ஒரு கெஸ்ட்டாக வருவேன். இங்கே இல்லை அங்கே. ஆனால் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷனையும் நான் ஒரு 100 மெம்பர் எல்ஓ ஆர்கனைசேஷனாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் அதை நிறைவேற்றி கொடுப்பீங்க நம்பி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I invite our Chief Guest, past National President, JCA PPP, S. Balavelayagam, to address the gathering. அதிசயங்கள் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மகா கும்ப மேளா என்று எடுத்துக்கொண்டால் 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடப்பதனால் அதற்கு சிறப்பு. கும்பமேளா என்று எடுத்துக்கொண்டால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடப்பதனால் அது சிறப்பு. ஜேசியிலும் அப்படித்தான் சில அதிசயங்கள். ஆனால் இந்த அதிசயம் வருடம் நடக்கும். என்னவென்று சொன்னால் 2 தலைவர்களை ஒரே மேடையில் பதவியேற்கும் அதிசயம் பெருந்துறை தான் நடக்கும். அதுவும் இந்த அதிசயம் வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்றைய புதிய தலைவராக பதவியேற்று அமர்ந்திருக்கும் இளம் புயல் ஜேசி ஜெயசுதன் மற்றும் ஜேசி உதயகுமார், கெஸ்ட் ஆஃப் ஆனர் பிரேம் சரண் மதிவாணன். நிறைய பேர்த்துக்கு ஏன் இந்த மதிவானன்கிற பேர் வந்து ரொம்ப பொருத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணாத போயிட்டாரு. அவங்க அப்பா பேரும் மதிவானன், இங்கே இருக்கிற மதி பேரும் மதிவானம். அதனால் அந்த ஒற்றுமையை வச்சு தான் சொன்னார். பிரேம் சரண் மதிவானன் அண்ட் நேஷனல் டைரக்டர் ஜேசி அருண் பிரசாத், Zone Vice President Satish and Murali, and the present, past and future leaders of this organization மற்றும் விருந்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது மாலை வணக்கங்களை கொடுத்திருக்கிறேன். வழக்கம் போல 9 காலுக்கு நான் பேச வரும்பொழுது 10 பேர் போயிட்டோம். அதே போல தான் இன்னைக்கும். அதுக்குள்ள அகல்யா மேடம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, குறைஞ்சது 30 நிமிடமாவது நீங்க பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படி பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ரோகன் இருக்காப்லையா, ஜேசி கிரேட் படிக்க வந்த ரோகன் இருக்காப்லையா, வந்து அற்புதமாக ஒரு சின்ன பையன் வந்து ஜேசி கிரேடை படித்தாங்க. படிக்கும்போது பார்த்தீங்கன்னா மோனிஷாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். லேடி ஜேசி என்னன்னா நம்மள மாதிரியே ஒரு குழந்தை ரைட் சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க மூச்சில சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது. ரோகனுக்கு வாழ்த்துக்கள். என்னை அற்புதமான முறையில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆஷா பவானி சங்கர் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து கூட்டத்திலையும் நம்ம பேச்சு மும்மரத்திலையும் பல விஷயங்களை கவனிக்கிறதுக்கு மறக்கணும். அப்படி கவனிக்க மறந்த சில ஒரு விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டலேஷன் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை பேர் எமோசி கேட்டீங்கன்னு தெரியும். எல்லாம் பரபரப்பா அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுலே இருந்தீங்க. இங்க ஒரு புது ஜேசி வந்து தார்மிகா, அதாவது ஒரு பேப்பர்ல நோட்ஸ் இல்லாத உட்காந்து ஒரு 5 நிமிஷம் வச்சு படிச்சாங்க. இது வந்து ஒரு நிமிஷம் அது படிக்க முடியுமாமா? ஏன்னா நீங்க படிக்கும்போது நிறைய பேர் கவனிக்கலாம். ஸ்டார்டிங்ல பேசுனீங்கல்ல, வைரமுத்து வரிகளை பேசுனீங்கல்ல, அதை வந்து மைக்க வாங்கி கொஞ்சம் எல்லாத்தையும் பேசி காமிக்க முடியுமா? நோட்ஸ் இல்லாத வந்து படிக்கிறாங்க. சாகும் போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் வளர்ந்து வேக வேண்டும் என்ற சச்சிதானந்தடிகளாரின் வரிகளால் என் அன்னை தமிழை முதற்கண் வணங்கி
ஆயிரம்தான் கவி சொன்ன அழகழகா பொய் சொன்ன பெத்தவளே உம்பெருமை ஒத்தவரை சொல்லலையே ஊரெல்லாம் மகம் பேச்சு காகிதத்தில் அவன் எழுத்து உன் கீர்த்தி ஒத்தவரை சொல்லலையே எழுதவோ படிக்கவோ ஏடாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம் எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குழவகளே என்னை புறந்தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல வயிற்றில் நீ சுமந்தது ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு விட்டம் கிடப்புக்கு கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப கத்தி எடுக்க பிறந்தவனோ களவான பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ இந்த விவரங்கள் ஏவெங்கும் அறியாம நெஞ்சூட்டி வளர்க்க உன்னை நினைச்சா அழுக வரும் கதகதன்னு வலிக்கிண்டி அழிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே அது தொட்டைக்குள் இறங்கும் இளமான இளஞ்சூடு இன்னும் மண்டையில மசமசன நிக்குதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு கும்மி நீ அரைச்சு குழகுழன்னு குழம்பு வடிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த திருமணம் மணக்கும் கறி குழம்பு மேல மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சிலூரும் தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய்யொழுகும் கருவாடு நேரொழுகும் வறுமையில நாமப்பட்ட வழி தாங்காம பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சரிஞ்சேன் பாசமுள்ள வேலையில காசு பணம் வந்து சேரலையே காசு பணம் வந்த வேலையில பாசம் வந்து சேரலையே கல்யாண நான் செஞ்ச கதையத்து நிக்கையில பெத்த அப்பன் வந்து சென்னைக்கு சொத்தெழுதி போன பின்னே 5-6 வருஷம் ஒன்னு ஆசை முகம் காணாம பிள்ளை மனம் வித்தாச்சே வெத்த மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கடைசியில கைவிட மாட்டான்னு நீ நம்பலையே வைகையில் ஊர் முழுக வைகையில் ஊர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழுக கைவிழியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் உண்டா வாய்ப்படித்த அத்துணை நல்லுள்ளவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தறி விரும்பலாம் அதெல்லாம் மேடம் மோனிகா மேம் 2 பேர் வந்து ஒரு சின்ன ஸ்டால் ஒன்று வச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் எக்ஸலண்ட் எம்ஓசி நான் கேட்டதுலேயே அதுவும் படிக்காம அது பேசும்போது பார்த்தீங்கன்னா மற்றவங்க வர்றவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு கஞ்சாடையில் காமிச்சிக்கிட்டு ஃபேண்டாஸ்டிக். மதியம் அடுத்த எம்ஓசி கால் கிடைச்சிருச்சு இதற்கான ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல இதெல்லாம் நிறைய பேர் கவனிக்காம விட்டுட்டோம். ஏன்னா ஆரம்பிக்க பொழுது எங்கேயோ ஒரு குரல் வருது, யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. பார்த்து படிச்சாவே இது கஷ்டமான விஷயம். பார்க்காமல் இவ்வளவு தூரம் மனப்பாடமா அதை அந்த பொண்ணு படிக்கும் போது பார்க்கணும். 2 பேர் 3 பேர் நடுவில் வந்துகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கஞ்சாடியில பதில் சொல்லிட்டு பேசுங்க. எக்ஸலன்ட். இந்த மாதிரி திறமைகளை மக்கள்கிட்ட அடையாளம் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரும் இயக்கம் தான் ஜேசிஏ. இந்த பணியை இந்த இயக்கம் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது பல நூறாண்டுகளாக. அதே போல இன்னைக்கு ஈவன் ஆப்பிள் வாட்ச் கூட சொல்லும் என்னன்னா ரொம்ப நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து தான் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடக்கிட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் ஒரு 2 மணி நேரமா உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் எந்திரிச்சு வேலை செய்யலாமா? எல்லாரும் உதவுறது. ஒரு பிரசிடென்ட்டோட அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சுக்கு 2 தடவை கைதட்டல் வாங்கி ஒரு சின்ன பையன் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் ஒரு திறமைகள் மேல் மேலும் வளர்ந்து கொண்டு வரும் என்பதை இந்த இயக்கம் ரொம்ப ஆணித்தரமாக நம்பிக்கொண்டிருக்கும் இயக்கமாக இருக்கிறது. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து என்னைக்குமே என்ன நினைப்பாருன்னா, அப்பா அம்மாவும் தன்னுடைய பையனுக்கு தனக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். உலகில் என்னென்னலாம் நல்ல விஷயம் இருக்குதோ அது என் பையனுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதே போலதான் இன்னைக்கு சிவாவும் ஈஸ்வரி மேடமும் தாங்க தேசியில பெற்ற இந்த பயனை என்னுடைய மகனும் அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஜாயின் பண்ணி தேசியில ஜாயின் பண்ணி சைலா அட்டன் பண்ண வச்சு ஒரு எனக்கு தெரிஞ்சு டாக்டர் படிப்பது வந்து கஷ்டம். ஏன்னா என்னுடைய பையன் படிச்சுட்டு இருந்தான். அது 4வது இயர் 4th இயர் வந்து ஒரு சேலஞ்சிங்கான இயர். 9 பேர்னா 4th இயர் தான் எம்பிபிஎஸ் 5 வருஷத்துல இந்த 4வது வருஷம் தான் கஷ்டம். ஏன்னா 9 பேப்பர் எழுதணும்.
9 பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தேசிய தலைமை பண்பை கற்றுக்கணும்னு சொல்லி இந்த இயக்கத்தின் ஒரு தலைமை பண்பை கற்றுக்கிறதுக்காக இந்த வருஷம் பிரசிடென்ட் ஆகின சிவாவுக்கும் ஈஸ்வரி நடக்கும் உண்மையாலுமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி நான் அட்டன் பண்ண பல பதவியேற்பு விழாக்கள் கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியான தருணம் என்னன்னா, அவங்க 2 பேரும் அவன் பையன் உட்கார்ந்து இருக்கும் போது பதவி ஏற்றுக்கொண்டு அந்த இன்காபிட்டருக்கு சைன் பண்ணும்போது 2 பேரும் மொத்தமிட்டு தருவும் போது உண்மையாலுமே பார்ப்பவர்களை கரங்களின் அற்புதமான காட்சி. சிவா ரியலி ப்ரௌட் மேன். இன்னைக்கு வந்து ஜெயசுதன் வந்து நீங்க பதவி ஏற்றுக்கு அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம். மகாபாரதத்துல 13ஆம் நாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. மகாபாரத போர் 13ஆம் நாள் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் போது ஜெயதரன் அப்படின்னு ஒருத்தர், ஜெயதரன் வந்து என்ன பண்ணுவான்னா அபிமன்யுவை 13ஆம் நாள் யுத்தத்துல கொன்றுவான். 13ஆம் நாள் யுத்தத்துல ஜெயதரனை கொன்னவுடன் அர்ஜுனன் அந்த அன்னைக்கு சபதம் எடுத்து விடுவான். நாளை சூரிய அஸ்தமனத்துக்குள் நான் ஜெயதரனை கொன்று விடுவேன் என்று சொல்லி சபதம் எடுப்பான். ஜெயதரனுடைய பின்னாடி கதைங்க அர்ஜுனன் சொல்றாங்கிறதெல்லாம் வேற கதைங்க, டைம் இல்ல இருந்தாலும் அது சொல்றேன். ஆனா ஒரு சூரிய அஸ்தமனத்துக்குள் கொண்டு விடுவேன்னு சொல்லுவான். உடனே ஜெயதரனுக்கு பயம் எடுத்துடும். ஏன்னா அவன் தான் அபிமன்யு கொன்றதுக்கு முன்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்ணுவான், சக்கரவியூகம் அமைக்கிறது வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஜெயதரன் இதை கேட்டவுடன் என்ன பண்ணுவான்னா துரோணாச்சாரியாட்ட போவான். துரோணாச்சாரியாட்ட போய், ஏன்னா அவனுடைய குரு வந்து துரோணாச்சாரியர், அர்ஜுனனுக்கும் குரு யாருன்னா துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியாட்ட போய் கேட்பான், குருவே எனக்கு நீங்கள் உபயம் செய்ய வேண்டும். என்ன வேண்டும் கேட்பார். நாளைக்கு வந்து அர்ஜுனன் என்னை கொல்லுவதாக சபதம் எடுத்திருக்கிறார், நீங்க தான் என்னை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெயதரன் கேட்பான். கேட்டவுடனே துரோணாச்சாரியார் சொல்லுவாரு, சரி நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறார். ஜெயதரனுக்கு மனசு அடங்காது. அவன் திருப்பி கேட்பான் துரோணாச்சாரியர்கிட்ட, குருவே நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு ரொம்ப பிரியப்பட்ட மாணவன் யாருன்னா அர்ஜுனன் தான், நானும் உங்கள் மாணவன் தான், உண்மையா சொல்லுங்க உங்களுக்கு உங்களுடைய பிரியப்பட்ட மாணவன் யார் என்று கேட்கணும். துரோணாச்சாரியர் சொல்லுவாரு, எனக்கு அர்ஜுனன் தான். ஆனா அர்ஜுனன் பிரியப்பட்ட மாணவன், அவனை கொண்டு நீங்க என்ன காப்பாற்றுவீங்களான்னு கேட்பாரு. நிச்சயமாக காப்பாற்றுவேன், ஏனென்று சொன்னால் நான் துரியோதனனுக்கு செய்த சத்தியத்தை காப்பாற்றுவேன், அதனால் நான் நிச்சயமா உன்னை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இருப்பேன். சரி கொஞ்சம் தூரம் ஜெயதரன் போயிடுவான். போனதுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஜெயதரன் கேட்பான், குருவை மற்றும் ஒரு சந்தேகம், நானும் நல்ல மாணவன் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு மிகவும் பிடித்த மாணவன் யார் என்று கேட்டால் அர்ஜுனை சொல்லுகிறீர்கள், ஏன் என்று கேட்பான். துரோணாச்சாரியர் சொல்வாரு, நீ நல்ல மாணவன், நான் எதை சொன்னால் உடனே கற்றுக்கொண்டு அதை அப்படியே செய்து விடுவாய், ஆனால் நீ என்னுடைய நல்ல சீடனாக நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். சரி கடவுளே, அர்ஜுனன் எதிர மீண்டும் அதிகமா போயிட்டான் அப்படின்னு கேட்பாரு. அப்ப துரோணாச்சாரியார் சொல்லுவாரு, நீ நான் எதை சொன்னாலும் கற்றுக்கொண்டு சரி என்று திருப்திப்பட்டு சென்று விடுவாய், அதை அப்படியே செய்து விடுவாய். ஆனால் அர்ஜுனன் அப்படி அல்ல, நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொண்டு விட்டு அடுத்தது எனக்கு என்ன சொல்லி தருகிறீர்கள் போகிறீர்கள் குருவே என்று குருவிடம் கேட்பார். நான் அதனால் தூண்டப்பட்டு அர்ஜுனனுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பேன். ஆகவே குருவாக பார்க்கும் பொழுது என்னிடம் கேட்கும் பொழுதுதான் நான் அதிகமாக கற்றுத் தருவேன், அதனால் நான் அர்ஜுனுக்கு அதிகமாக கற்றுத் தருவேன். இந்த அர்ஜுனன் அதனால் எனக்கு பிரியப்பட்ட மாணவன் அர்ஜுனன் ஆவான் என்று சொல்லி முடிப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவாவும் ஈஸ்வரி மேடமும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. தன்னுடைய பையனுக்கு எம்பிபிஎஸ் படிப்புல கற்றுத்தரது மட்டும் பத்தாது, இந்த ஜேசி இயக்கமும் அவனுக்கு வாழ்க்கை கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று நினைத்ததனால்தான் இன்னும் கற்றுத்தாருங்கள் என்று அவர் ஜெயசுதரும் கேட்ட காரணத்தினால் இன்னைக்கு வந்து ஒரு தேசிய இயக்கத்தில் ஒரு தலைவராக அமர்ந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு ஓராண்டு பணியாற்றுவேன் என்று சொல்லியிருக்கார். உண்மைக்குமே ஜெயசுதன் வேகம் வந்து அற்புதம். ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவனாக இருந்து ஒரு ஜேசி பிரசிடென்ட் எடுத்திருக்கீங்கன்னா இந்தியாவில் ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக், வாழ்த்துக்கள். இந்த மகாபாரத கதை வந்து மனிதர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கு.
ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் மகாபாரதத்தை படிக்கணும் முடியவே முடியாது. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இடத்துல பொருந்தக்கூடிய அற்புதமான கேரக்டர். அப்படித்தான் ஒரு கேரக்டர் 16வது நாள் யுத்தம் ஆரம்பிக்கும். இந்த 16வது நாள் யுத்தத்தில் என்ன பண்ணுவோம், 15 நாள்ல வந்து 15ஆவது நாள் யுத்தம் முடிவில் பீமர் இறந்துவார். பீமர் வந்து முன்படிச்சில படுத்திருப்பார். துரோணர் இறந்துவார் 15ஆம் நாள் யுத்தத்தில். அப்ப 16வது நாள் யுத்தத்தை யார் வழி நடத்துவது என்று ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போர்க்கூடாரத்தில் நடக்கும். அதிகாலை 4 மணி. துரியோதனன் செய்வதறியாமல் படைக்கு தலைவன் வேண்டுமே என்று சொல்லி 16வது நாள் யுத்தத்துக்காக அந்த போர்க்கூடாரத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு காட்சி இருக்கு. உள்ள போகும் பொழுது கேட்கப்படும் கேள்வி. உடனே கர்ணன் போய் கேட்பான் துரியோதனன், கர்ணா நீ எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது. ஏன்னா கர்ணனை ஒரு காலத்துல தேரோட்டி மகன், நீ வில்லேந்த முடியாது, நீ பயிற்சி பெற முடியாது என்று அனைவராலும் வஞ்சிக்கப்பட்டு அவன் நொந்து போய் மன்னன் ஆனான் என்பதெல்லாம் வேறு கதை. அப்ப இப்போ வந்து துரியோதனன் போய் கேட்பான், அதை நீ வந்து இன்னைக்கு வந்து எங்கள் கௌரவப்படையை வழி நடத்தக்கூடிய அற்புதமான தருணம் வந்திருக்குது. பல மன்னர்களை நீ வழி நடத்தி போர் செய்ய போகிறார். நீ தான் தளபதியாக இருந்து இந்த போரை நடத்த வேண்டும் என்று சொல்லுவான். எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்களா? அவனுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. எது மறுக்கப்பட்டதோ அதுக்கு இன்னைக்கு அத்தனை 100 மன்னர்களை தலைமை தாங்கி போர் செய்யக்கூடிய வாய்ப்பு. ஆனா கர்ணன் மறுத்து. துரியோதனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு பெரிய வாய்ப்பை மறுக்கிறாயே கர்ணா அப்படின்னு கேட்டு கர்ணன் கேட்பாரு. அடுத்தது ஏன் மறுக்கிறீன்னு கேட்டோனையும் துரியோதனன் இப்படி சொல்லுவார். கர்ணன் சொல்லுவான், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நான் அன்னைக்கு என்னுடைய அவமானத்தை நான் மறக்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு வந்து சல்லியன்னு ஒரு மன்னன் இருக்கார். என்னைக்கு வந்து அந்த போர்க்காட்சியில சல்லியன் வந்து சல்லியனால் தான் கர்ணன் அவமானப்படுத்தப்படுவான். ஒரு தேரோட்டி மகனுக்கு வில் கொடுக்க வேண்டுமான்னு அவமானப்படுத்துவான். அதை மனதில் ஒரு ஓரத்தில் வைத்து கர்ணன் என்னம்மா, நான் வந்து துரியோதனன் நீ சொன்னதுக்காக நான் இன்னைக்கு இந்த போர்படையை எடுத்து வழி நடத்தினேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், சல்லியன் தான் எனக்கு தேரோட்டியாக. சல்லியன் ஒரு மிகப்பெரிய மன்னன், மிகப்பெரிய போர்படையை கொண்டிருப்பவன். சல்லியன் தான் எனக்கு தேரோட்டியா வரணும்னு உடனே எல்லாரும் சுத்தி இருக்கவங்கலாம் கௌரவம் போச்சு. கர்ணன் வந்து இந்த பதவியை ஏத்துக்க மாட்டான், நடக்க போகுதில்லைன்னு. துரியோதனன் வந்து ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி. துரியோதனனுடைய ஸ்ட்ராட்டஜினாலதான் அவ்வளவு பெரிய படையை கட்ட முடியும். சரி கவலைப்படாத, நான் வரேன்னு சொல்லிட்டு சல்லியன்ட்ட போவான். சல்லியன் வந்து உனக்கு மாமாவும். சல்லியன்ட்ட போய், மாமா உங்களுக்கு தெரியும் துரோணர் வில்படிக்கையில படுத்திருக்காரு, இன்னைக்கு நம்ம துரோணாச்சாரியார் எழுந்துட்டோம், போரில் நான் தான் வந்து இன்னைக்கு வந்து படைத்தளபதியாக இருந்து உன்னுடைய படையை வழிநடத்த வேண்டுமா, நான் ரெடின்னு இருந்திருப்பாரு. இல்ல மாமா. உடனே அவனுக்கு சல்லியனுக்கு ஒரு யோசனை வந்துடும். துரியோதனன் 2 அடி பின்னாடி வந்து பார்த்துட்டு கேட்பான், அப்ப என்ன செய்ய வேண்டும் கேட்டோன்னே துரியோதனன் ஒரு 2 அடி பின்னாடி போய் சொல்லுவான், ஆமா நீங்கள் தான் தேரோட்டியாக இருக்க வேண்டுமா. என்னது, நான் தேரோட்டியா இருக்கணுமா? அப்ப யார் படையை வழி நடத்த போகிறார்கள் என்பார். படையை வழி நடத்த போவது யாருன்னா கர்ணன்மா. சல்லியனுக்கு இன்னும் ஏக கோபம் வந்துடும். சொல்லுவான், நீ வந்து எனக்கு மாமா முறையாக இருந்தாலும் உன்னை உயிரோட விடுறேன். இதே வேற மன்னன் சொல்லி இருந்தாங்கன்னா அவன் தலையில விட்டுருப்பேன். நாம ஒரு தேரோட்டி மகனுக்கு நான் தேரோட்ட வேண்டுமான்னு கேட்டோம். உடனே துரியோதனை எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு பாருங்க. ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி காரியத்தை வாழ்க்கையில் சாதிப்பதற்கு புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்பது துரியோதனன் இடத்துல ரோல் மாடலாம் முன்னாடி நிற்கிறான். எவ்வளோ கெடுதலா இருந்தான். அவன் சொல்றான், துரியோதனன் சொல்றான், இல்ல மாமா, ஒரு சைடு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சைடு யாருக்கு போறா, அர்ஜுனன் நிக்க போறான். அர்ஜுனனை எடுத்து சண்டை போடுறது யாரு, கர்ணன். 2 மாபெரும் வீரர்கள் வந்து சண்டை போட போறாங்க. இது ஒரு பக்கம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அர்ஜுனன் சிறந்தவனா கிருஷ்ண பரமாத்மா சிறந்தவனா சொல்லுங்கன்னு கேட்கணும். சரியா சொல்லுவான், கிருஷ்ண பரமாத்மா தான் சிறந்தவன். அப்ப அர்ஜுனனுக்கு தேரோட்டியா யார் இருக்கிறா, கிருஷ்ண பரமாத்மா கடவுளே இருக்கிறாரு.
அப்ப இந்த கர்ணனுக்கு தேரோட்டியா கடவுள் மாதிரி நீங்க இருந்து இந்த கௌரவப்படை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறார் சல்லியன் சரி என்று ஒத்துக்கொண்டு சல்லியன் வந்து 16வது நாள் போரிலும் 17வது நாள் போரிலும் கர்ணன் மடியும் வரை தேரோட்டியாக இருந்தான் என்பது வரலாறு. வரலாறு ஒரு பக்கம் இருந்தாலும் சாதுரியம் என்ற ஒரு விஷயம் மக்களை எவ்வாறு தங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இளைஞர்கள் என்னை எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு தேசிய பிரைட் தேசிய இலை 2 இயக்க கலைஞர்களும் நம்ம கௌஷிக் சொன்ன மாதிரி 100 உறுப்பினர்கள் கொண்ட இயக்கக்கலையாக மாற வேண்டும். அப்படி மாறி இந்த பெருந்துறை மண்ணுக்கும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் என்று ஒரு இடமும் நன்றி வணக்கம். Felicitation over clarity. I email JC Muralidharan, Teacher, Zone Vice President, JCI Perundurai Pride, to deliver the police station address. இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் மற்றும் கௌரவ விருந்தினர் இந்த விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நான் என்னோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து லைன் பேசி சார் பர்சனோட கவிதை சொல்லி தான் ஆரம்பிக்கலான்னு சொன்னேன். அதை வந்து நான் சொல்லிதான் கூட அவ்வளோ அழகாக சொல்லிக்க மாட்டேன். சார் வந்து ரொம்ப மிக அருமையாக சொல்லி அவங்கள இது பண்ணிட்டு ரொம்ப சூப்பர். நான் முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு கவிதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, தேடி சோறு தினந்தன்று அப்படின்னு சொல்லி தான் அந்த பரதநாட்டியம் ஆரம்பிக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கவிதைக்கு எடுத்துக்காட்டா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு வாரியார் கவிதையோடு முடிச்சாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா 2 தலைவர்கள் இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்காங்க. உங்களோட கனவுகள் மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். அப்புறம் இந்த விழா வந்து இவ்வளவு சிறப்பா நடந்துட்டு இருக்குன்னா இதுக்கு ஒரு காரணம் வந்து முன்னாள் தலைவர்கள் மற்றும் நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் மதியண்ணா, கலை அக்கா, மேடம் அப்படின்னு நிறைய சொல்லிருக்கவங்கள. ஸோ மதியண்ணா வந்து எனக்கு அப்போ முதல்ல எப்போ தெரியும்னா, இதே இடத்துல வந்து ஒரு மீட்டிங்ல நான் வந்து அப்சர்வ் இருக்கும்போது அவர் வந்து எஜுகேஷன் ஸ்டார்ட் எடுத்தார். ஒரு 4 நிமிஷம் ஒரு விஷயத்துல இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுமான்னு நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அப்புறம் என்னை இன்வைட் பண்ணுறதை கேட்கும்போது அவர் சொன்னார், ஜேசியில் ஒரு பெரிய பதவியில் இருக்காரு, அதனால அவர் இவ்வளோ அழகாக பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னை இங்கே அனுப்பிச்ச ஒரு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, நீங்களும் போய் ஜேசியில் சேருங்க, அந்த மாதிரி பேச கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் வாழ்த்தாட்ட சொல்லிட்டு இருந்தேன் காலையில். எப்போ ஜேசி அப்படின்றது அதுக்கு ஒரு இந்த ஆள் பண்ணதான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அப்படி நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர் தான் மதியண்ணா. மீண்டும் எங்க அவரை பார்த்து வியந்தேன்னா, ஜோன் வைஸ் நாமினேட் பண்ணும்போது நான் கோயம்புத்தூர்ல சுப்பிரமணியம் சார் மீட் பண்ண போது சார் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வெயிட் பண்ணுறேன். ஜோன் சாப்பிட்டு அதுக்கு தகுந்த ஒரே ஒரு ஆள் இருக்காரு, அவர் பெருந்துறை இருக்காருப்பா, மதியம் நான் போய் பாரு, வேற எங்கேயுமே நீங்க போக வேண்டாம் அப்படின்னாரு. ஸோ அப்போ அதான் சரி, ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் இப்படிதான் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன மைனூட்டான கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி எங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு நான் இப்போ நன்றி தெரிவிக்கிறேன் மதியம்னா. ஸோ மதி அப்படின்னா அறிவு, வாணன் அப்படின்னா சிறந்தவர். ஏன் அவர் அவ்வளவு சிறந்தவராக இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அவர் கலைகளின் அரசு, கலைவாணிய வாழ்க்கை துணைவா, வாழ்க்கை துணை மட்டுமில்ல ஜேகே துணையாகவும் ஜெயந்தி பெருந்துறையோட மென்டராகவும் அவர் கூட துணையா இருக்காங்க. அதனாலதான் அவர் ரொம்ப சிறந்தவராக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்த்து கைட் பண்ணும்போது இந்த 2 பேரும் கண்டிப்பா ரொம்ப சிறப்பாக தான் அமையும் நினைக்கிறேன். வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. இப்படிக்கு உங்கள் முத்தான முரளிதரன். நன்றி. Thank you, sir. I email JFS Sadish, Teacher, Zone Vice President, JCI Perundurai, to deliver the police station address. Respected dignitaries on the day, good evening, madam. பெருந்துறையில் அடையாளம் வந்து சிக்காருங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை அடையாளம் ஜேசி சாப் பெருந்துறை 2024 பார்த்தீங்கன்னா ஒரு அதர் ஆர்கனைசேஷன்ல ஒரு இபிஎஸ் நிகழ்வு நடத்தியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 28 ரொட்டேரியன்ஸ் கலந்துருந்தாங்க. அவங்கள வந்து செதுக்கி அழகா கொண்டு போய் அடுத்த வருஷம் 2025ல ஒரு கிட்டத்தட்ட 20 மெம்பரை சேர்த்து விட்ட பெருமை வந்து நம்மளோட சிவா அண்ணா இபிஎஸ் அந்த கோபாயிட்டே அந்த நைட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட அவர் இருந்து 20 பேரையும் அடுத்த வருஷம் சேர்த்து விட்டீங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் உங்களுடைய தம்பி அவரையும் நீங்க இந்த ஜேசி ட்ரிபிள் பாயிண்ட்ல சேர்த்து விட்டு இந்த வருஷம் அவர் வந்து ட்ரெஸரா இருக்காங்க. தேங்க்யூ. உங்களுக்கும் சிரமப்பட்டிருக்கேன்.
பாஸ்ட் நேஷனல் வைஸ் பிரசிடன்ட் மதியன்னா, ஜேசிஸ் ஆஃப் பெருந்துறை மட்டும் இல்லை, ஜூன் 17 மட்டும் இல்லை, ஜேசி இந்தியாவே சிஸ்டமேட்டிக் எம்ஆர்எஃப் கொண்டு வந்த ஒரு நாயகன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அவர் டிராவல் மட்டும் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டமேட்டிக்காகவும் ப்ரோட்டோகாலாகவும் கான்ஸ்டியூஷன் பாலிசி எல்லாமே அவருக்கு நம்ம நிறைய கற்றுக்கலாம். எம்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட எஸ்சிபி மெம்பருக்கு எம்ஆர்எஃப் எப்படி பண்றதுன்னு ஒரு 1.5 hour செஷன் எடுத்தாரு. அதோடைய பயன் தான் இந்த வருஷம் நாங்கள் ஒரு 15 அவார்டை வந்து ஜோன் லெவல்ல இருக்கோம். தேங்க்யூ மணிவண்ணா, உங்களுடைய சேவை வரும் எல்லா இளைஞர்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாக நிறைய தலைவர்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது தேங்க்யூ. அடுத்ததா ஜெயப்தி கலைவாணி மேம், 2022 பிரசிடென்ட். கிரிக்கெட் மேட்ச்னு வந்தா போதும் கிளம்பிடுவாங்க கோச்சா. ஸோ அவங்க கிரிக்கெட் பிளேயர் விளையாடுறாங்க, வெளியே ஆடுறா புடுறா பண்ணா சொல்லி செம்மையா உற்சாகப்படுத்தி எப்படியாவது அவங்க வந்து பெருந்துறைய வச்சிருவாங்க. இந்த வருஷம் என்னுடைய ஸ்மைல்ஸ்க்கு வந்து ஐபிஎஸ் டிஸ்ட்ரிக்ட் ஐபிஎஸ்க்கு கோப்பையில் இருந்தாங்க. ஸ்மைல்ஸ்க்கும் அவங்களுக்கும் நிறைய வருது. இந்த வருஷம் கண்டிப்பா எல்லாரையும் நீங்க கூப்பிட்டு வரணும் அப்படின்னு அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம். இது மட்டும் இல்லாம என்னோட டேலி பிசினஸுக்கும் பெரிய சப்போர்ட், நன்றி இழந்த வாழ்த்துக்கள். ஜேசி பிரகாஷ் அண்ட் ஜேசி பிரேம் 2025 ஆண்டை மிக சிறப்பாக வழிநடத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்று புதிதாக பதவியேற்றிருக்கும் ஜேசி ஜெயசுதன், மோர் நாலேஜ் பர்சன் கமிங் விரைவில் டாக்டராக போறீங்க. இந்த வருடம் அதனால் ஜோன் ட்ரைனர் முடிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கையிலால மிக சிறப்பாக ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. 2016 உங்க அப்பா பிரசிடென்ட், 2026 நீங்க பிரசிடென்ட். ஸோ இதுவே ஒரு பெரிய ப்ரைஸ் தான், இந்த ப்ரைடான மூமெண்ட் தான். இந்த வருடம் நடந்த டெலிவரி நிகழ்வு பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் போய் நான் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போய் 2 பேர் அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபெண்டா வந்தோம் டெலிவரிஸ்ல. அதே போல இந்த வருஷம் எஸ்பிபியா உங்க துணை நின்று உங்களை அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடண்டா அவார்டு வாங்க வைக்கணும்னு சொல்லி உறுதியளித்து வாழ்த்துகிறேன். உதயகுமார் ஜேசி பிரசிடன்ட் பிரைட், என்னுடைய லாஸ்ட் ரூம்மேட்டு. நைட்டு வந்து நிறைய கதை பேசுவாரு. 2 வருஷம் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. நிறைய நாலேஜ், இங்கெல்லாம் சைலண்டா இருக்காரு. ரூம்ல பாத்தீங்கன்னா நிறைய கதைகள்லாம் பேசக்கூடிய நபர். அவரோட ரூம்மேட் இருந்து பாருங்க தெரியும். நிறைய நாலேஜோட பர்சன். இந்த வருஷம் இந்த நாலேஜோட பிரசன்ட் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த், ஜெய்சிசி. I invite JC Pallavi K. Parameswaram, advisor of JC Secretary, to deliver the police station address. அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த ஜேசி மேடையில் இருப்பது நான் பெருமையாக கருதுகின்றேன். ஏன்னா 1982, 83 ஆண்டு ஈரோடு சிக்கநேகர் கல்லூரியில் மாணவ தலைவராக நான் இருந்தபொழுதுதான் பெருந்துறை ஜேசி துவக்கப்பட்டது. அப்பொழுது நான் பொருளாளராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். இப்ப இந்த பெருந்துறை ஜேசிக்கு இந்த ஆண்டு என்ன பெருமைனா, அதாவது 22 வயது 24 வயது உள்ள 2 தலைவர்கள். ஏன்னா பெருந்துறை வரலாற்று இது மாதிரி கிடையாது. பாத்தீங்கன்னா 30 வயசு கடந்தவர்கள் திருமணம் ஆனவர்கள் தான் ஜேசிக்கு தலைவராக வந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் 2 பேருமே, ஒருவர் திருமணம் ஆனாலும் கூட அவருக்கு 24 வயசு தான். இந்த இளம் வயதிலே வந்து இவர்கள் பம்பரமாக சுழன்று இந்த ஜேசி பணியை பெருந்துறையிலே இன்னும் நிலைநாட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது. இங்க வந்திருக்கின்ற உங்களுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள். ஏன்னா நிறைய அமைப்புகள் இருக்குது, ஜேசிஸ் போல அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம் எல்லாம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே அமைப்பு ஜேசிஸ் அமைப்பு தான். 18 வயது முடிந்தவுடன் நீங்க உங்க குழந்தையா மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, ஜேசி அமைப்புல நீங்க சேர்த்து விடுங்க. ஏன்னா இந்த ட்ரைனிங் தான் மெயின். கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜேசி. நான் பெருந்துறை பேரூராட்சி தலைவரா சுயேட்சையாக ஜெயிக்கிற காரணமே ஜேசி சார் நண்பர்கள் தான். ஆனா இது பெருந்தளால் சாதனை முடியாது. ஏன்னா ஓட்டுக்கு பணம் கூட கிடையாது, கூட வந்தவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இந்தியாவிலேயே மிக குறைஞ்ச செலவுல ஒரு ஆளுங்கட்சி எடுத்து ஜெயிச்ச ஒரு தலைவர் நானா தான் இருக்கேன். அதை நான் பெருமை சொல்றேன். அதுக்கு முழு காரணம் ஜேசி தான். அதே மாதிரி என்னை வந்து அரிமா சங்கத்துல, ரோட்டரி சங்கத்துல எல்லாரும் எனக்கு நெருங்கியவர்கள் தான். எல்லாத்தையும் என்னை இணை சொன்னாங்க. எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் போவேன். ஆனா இன்னும் நான் கடைசி வரைக்கும் நான் ஜேசியா தான் இருப்பேன். அதை நான் தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதனால நான் உங்களை கேட்டுக்கொள்வது, இந்த இளைய சமுதாயம் ஏன்னா தவறான வழியில் சென்று கொண்டிருப்பதை நம்ம எல்லாருமே கண்கூட பார்க்கிறோம். தொலைக்காட்சியானாலும் சரி, செய்தித்தாள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்குங்கிறதுல ஒரு அச்சம் இருக்கு. நாம அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிறோம், ட்ரக் அவேர்னஸ். அதுக்கு வந்து இளைய தலைவர்கள் அடிமையாகி பெரிய பிரச்சனைகள் அனுதினமும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து நாம் அதை விழிப்போடு எடுத்து ஒரு தலையாய பணியாக எடுத்து
இளைய சமுதாயத்தை நல்வழிக்கு கொண்டு வருவதுதான் இந்த ஆண்டுடைய ஒரு மிகச்சிறந்த நோக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்று உதயகுமார் பார்த்தா அமைதியா இருப்பாரு, ஆனா சைலண்டா இருந்து எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர். அவருக்கு பக்கபலமா அளவோட மிக இளையவர் ஒருத்தர் இருக்கிறாரு. 2 பேரும் இணைந்து இந்த 2 இயக்கங்களையும் பெருந்துறையிலே சிறப்பாக வழிநடத்துவார்கள். எங்களை போன்றவர்கள்லாம் இங்கே மேடையில் இருக்கின்ற அதற்கு மேடையின் கீழே இருக்கின்ற நாமெல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை அந்த 2 இளைய தலைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அதுக்கான வாழ்த்துக்களையும் வருகின்ற புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I invite Mr. Damodaran, retired school headmaster, to deliver the felicitation. நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்றைய தினம் ஒரு அருமையான நிகழ்வு. பெருந்துறை ஜேசிஐ சார்பாக புதிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு, புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் என்னையும் பேச அழைத்தமைக்கு இந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் எனது மைந்தவர் எஸ்.டி. சிவகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு காலத்தின் அருமை கருதி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்கள் முன் பேசி விடைபெறலாம் என நினைக்கின்றேன். இன்றைய தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற ஜெயசுதன் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்து நான் பார்த்தவர். ரொம்ப கியூட்டா இருப்பார். நாங்க அவங்களுக்கு வச்சிருக்கிற செல்ல பேர் என்ன தெரியுங்களா? பப்ரு. ஏன்னா அங்காவது இருப்பான், நல்லா அட்டாச்சா இருப்பான், எதையும் சிந்திக்கக்கூடியவன். அப்பவே அனாவசியமா பேச மாட்டான், செயல்பாட்டை சிறந்தவன் அவன். அப்பவே தெரிஞ்சது. ஏன்னா குடிக்கு பிறந்தது கோணையாகுமா? ஏன்னா அந்த அளவுல சிறப்பான முறையில பெருந்துறையிலே பிறந்து வளர்ந்து இங்கே +2 வரை படித்து தற்சமயம் மருத்துவ படிப்பு படித்து வருகிறார். அந்த ஒரு படிப்புடன் இன்று சமுதாய பணி ஆற்றும் நோக்குடன் ஜேசியில் இருந்து பணியாற்ற உள்ளார். என்ன இப்ப மருத்துவத்துறையில் எடுத்துட்டா அது ஒரு பணி, ஜேசியில் எடுத்தோம்னா அது ஒரு பணி. இரட்டை குழல் துப்பாக்கி போல அவருடைய செயல்பாடு இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கேற்றாற்போல் சிறு வயதை சேர்ந்த 2 தலைவர், ஏன்னா 2 பேருமே சின்ன வயசுல இன்னைக்கு வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி பெருந்துறைக்கு. அதனால் இந்த பெருந்துறையில் இருக்கக்கூடிய தேசிய அமைப்பானது சிறப்பான முறையிலே செயல்படும் என்பதில் ஐயமில்லை. அத்தோடு இந்த நேரத்தில் ஜெயசுதனுடைய தாய் தந்தனை பற்றி கண்டிப்பாக கூற வேண்டும். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாளர் இருந்தாலும் சரி, திட்டமிடல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த திட்டமிடல் என்பது சிவகுமார் கிட்ட ரொம்ப அதிகம். அவர் பேசவே மாட்டோம், அமைதியாக இருப்பாரு. ஆனா அத்தனையும் செயல்பாடு நோக்கி கொண்டு திட்டமிடல், செயல்படுத்தல், உழைத்தல், உயர்தல் என்ற முகத்தோடு அவர் பிறருடைய ஒவ்வொரு செயலும் நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன். ஒரு தொழில் மட்டுமில்லை, பண தொழிலை கைவசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்பப்போ பேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும் வந்துட்டே இருக்கும். அங்க பட்டிமன்றம் சொல்லிட்டே இருப்பாரு. அவர் எப்ப தூங்குறாரு எப்ப இருக்காரு எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த அளவு அவருடைய உழைப்பு தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது அவருடைய மகனை. உண்மையிலேயே பாராட்டும்படியாக உள்ளது. இவரும் சாதாரணமானவர் அல்ல. எப்பொழுதும் உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதாவது திங்கிங் மைண்ட். எப்ப பார்த்தாலும் அமைதியாகவே இருப்பார் ஜெயசுதன் அவர்கள். அதற்கு இனியொன்று, அவர் படிக்கும் காலம் தொட்டு இன்று வரையிலும் அவருடைய செயல்பாடுகள் அனைத்துமே சமுதாய நோக்கோடு கொண்டவை. எப்பொழுது பேசும் பொழுதும் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே அவர் இருக்கிறார். அதற்கு ஏற்றாற்போல் இன்று அவர் இந்த தரத்திற்கு, இந்த உயர்வுக்கு வந்துள்ளார். அதோடு இனியொன்று இந்த நேரத்தில் சொல்லணும், அவங்க தாத்தா பாட்டி அவர் மேல உசுரை வச்சிருக்காங்க. அவங்க எப்படி தெரியுங்களா? அன்பு, அரவணைப்பு, ஆசீர்வாதம்.
ஏன்னா இந்த காலத்துல இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு பெரியவங்கிட்ட வாங்குறதுங்கிறது கோடி புண்ணியம் செஞ்ச மாதிரி. அந்த அளவு இந்த ஊருமே அவருக்கு ஒருங்கு கிடைச்சதுனால எல்லாருடைய பாராட்டுதலை பெறக்கூடிய அளவு இன்று உயர்ந்து இந்த மேடையில வீட்டிருக்கிறார். எனவே இந்த வாய்ப்பு நேரத்தில் அவருடைய பணி மேலும் சிறந்து பல பதவி உயர்வை பெற்று வாழ்வில் சிறக்க நான் சார்ந்து இருக்கின்ற வெள்ளலூர், என்னுடைய பேர் வந்து தாமோதரன். நான் வெள்ளலூரை சார்ந்தவர். வெள்ளலூரிலேயே தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். வெள்ளலூரில் வெள்ளை விழுதுகள் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பல்வேறு நற்காரியங்களை பள்ளிக்கும் ஏழை குடும்பத்துக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த தேசிய என்பதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுபகுமார் சொல்லிட்டே இருப்பாரு. இருந்தாலும் என்னோடு நான் இருக்கிறது நல்லதொரு இங்க இருந்தாலும் பட முடியாது. ஆனா இருந்தாலும் இந்த அமைப்பு சிறப்பான முறையில் செயல்பட்டு மேலும் வளர்ந்து ஊருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். Memento moment. Over to Yamur. ஜேசி பாலவேலாயுதம் அவர்களை கௌரவிக்க ஜேசி மதிவாணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஜேசி பிரேம்சரன் மதிவாணன் அவர்களை கௌரவிக்க ஜேசி பல்லவி பரமசிவம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஜேசி எம் சதீஷ் அவர்களை கௌரவிக்க ஜேசி ஹரிஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஜேசி முரளிதரன் அவர்களை கௌரவிக்க ஜேசி பூவரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சதீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். Privileged students. So இன்னைக்கு ஒவ்வொரு மேடையிலும் பாத்தீங்க அப்படின்னா பவர் ஹவுஸ் இன்ஸ்டலேஷன் அவார்ட் அறிவிச்சிட்டு இருக்கோம். இந்த மேடை வந்து ரொம்ப ஸ்பெஷல். எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் பாயிண்ட் அறிவிக்க முடியுது. இங்க 3 லட்சம் பாயிண்ட் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு. So பவர் ஹவுஸ் இன்ஸ்டலேஷன்ல பாத்தீங்கன்னா 5 கிரைட்டீரியாஸ். அந்த 5 கிரைட்டீரியாஸ்ல வந்து 4 கிரைட்டீரியாஸ் ஆன் இன்ஸ்டலேஷன் டேட்டே பண்ணோம். அது முதல் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் பிளான் ஆஃப் ஆக்ஷன். 2 பிரசிடென்ட்டும் ஒரு அருமையான பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்து அந்த கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. அது பெரிய வாழ்த்துக்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆன்போர்டிங் மினிமம் 5 நியூ மெம்பர்ஸ். 2 பிரசிடென்ட்டும் மினிமம் 5 நியூ மெம்பர்ஸ் கொடுத்து அந்த கிரைட்டீரியாவை அச்சீவ் பண்ணிருக்காங்க. மூணாவது வார்ம் நெட்வொர்க்கிங் ஹவர்ஸ். சோ அதுவும் இந்த இன்ஸ்டலேஷன்ல நடந்திருக்கு. அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். தென் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ப்ராஜெக்ட் அண்ட் ஜேசி இந்தியா ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷன். அதையும் 2 பிரசிடென்ட்டும் கொடுத்து JCs of Perundare Pride and JCs of Perundare Elite ரெண்டு லோக்கல் ஆர்கனைசேஷனும் இந்த பவர் ஆஃப் இன்ஸ்டலேஷன் வாங்கியிருக்காங்க. I am happy to announce that both the local organization is qualified for power house installation. வாழ்த்துக்கள் பிரசிடென்ட் and team. Thank you. Announcement. JCs of Perundare நியூ இயர் மற்றும் பொங்கல் செலிப்ரேஷன் நடத்த உள்ளோம். அனைவரும் அதில் கலந்து கொள்ளணும். Vote of thanks by JCA Perundare Pride President JC Udaykumar. Past National President JCA PPPS Balakrishnan sir. Guest of honor JCA PPP Premchand Madhivanan sir and JFS William Anand sir. And ZPP Muralidharan Satish sir. So the ZGP member, past president and LGP members, law members, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த 2 அசைவ உணவு விருந்து ரெடியாக உள்ளது. ஸோ அனைவரும் உடனே உணவு பெருமாள் நன்றி, வணக்கம்.